ஹாய் ஹலோ, நீங்களாம் பார்த்துருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. மலேசியா படம் எடுத்துக்கிட்டாலே அந்த படம் நல்லா இருக்காதுங்க, அந்த படத்துக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, கஷ்டப்பட்டு படம்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தை தாண்டி, இந்த டைரக்டர் படமாங்க நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன், இவங்களெல்லாம் வச்சு நடிச்சிருக்காங்களா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மலேசியா லோக்கல் தமிழ் சினிமாவோட ஃபில்மோகிராஃபியை மாற்றினதில் பல பேருக்கு பல பங்கு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பெரிய பங்கு இவருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் ஹி பிகேம் அ பீப்புள்ஸ் ஃபேவரட் டைரக்டர். அண்ட் அதை நான் சொல்கிறதுலாம் நீங்கள் நம்பலைன்னா அவரோட படம் தான் இப்போதைக்கு மலேசியாவில் ஹையஸ்ட் க்ரோசிங் தமிழ் மூவியாகவும் இருக்குது. அண்ட் அந்த படத்தோட டைரக்டர் த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் வெற்றி டைரக்டர் கார்த்திக் சாம்லன் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் கார்த்திக் சாம்லன். வணக்கம். என்ன நான் இன்ட்ரோ பர்சனாலே எல்லாருமே இதே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வாரம் எனக்கு இதே நிறைய ஆடியோ லான்ச் இந்தியாவோட பார்ப்பேன். கூப்பிடுறோம்னு அவங்களே ஏன் சொல்லுவாங்க, அந்த அடைமொழி இருக்குன்னா. ஆமாம், இப்போலாம் நானே குறைச்சிக்கிட்டேன், முதல்ல கொஞ்சம் நிறைய சொல்லுவோம் அப்படின்னு மக்கள்னால கெஸ்ட்னால ஏற்றுக்க முடியல, நானும் அது அப்படின்றாங்க அப்படின்னு. பட் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இல்லை இதே நான் வந்து லோக்கல் ஃபிலிமோகிராஃபியை மாற்றினதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லியிருந்தா நீங்களே எதிர்த்து வந்து நடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஸோ அதனால தான் நான் பல பேருக்கு இருக்குது, அதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக ஏன்னா லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக மலேசியாவில் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி தான், நம்ம எல்லாரும் காதலும் கேட்ட விஷயங்கள், மலேசியா படமாக நல்லா இருக்காது, இல்லை அதுக்கு ஏன் காஸ்ட் பேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் அதை மாற்றி அது இல்லை போகலாம், கார்த்திக் சாம்லன் எடுத்திருக்காரா கண்டிப்பாக அதில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற காலங்கள் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு என்னது டெஸ்டிமோனியல் தான் உங்களோட C4Cயோட வெற்றின்னு சொல்லலாமா? ஆமாம், நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகே எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு ப்ரோ நீ கூப்பிடுற ஓகே தானே? அப்படி ஓகே, அதான் பெஸ்ட்டு. ஆமாம் கார்த்திக் சொன்னால் ரொம்ப ஃபார்முலா இருக்குது அப்படின்னு. ஆமாம் ஆக்சுவலி இன்றைக்கி முதல்ல நான் உங்களை எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். என்னென்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம், நம்ம யூடியூப் சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஆமாம், 10,000 சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி, கோடான நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும். ஆமாம், ஒரு சப்ஸ்கிரைபராக சேர்க்குற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இந்த ஜேர்னியில் எனக்கு கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் முடிஞ்சு இந்த எபிசோடை வந்து பண்ணி கொடுத்த உங்களுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி 10,000 சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சும்மா இல்லை, அதுவும் இப்போ இந்த கரண்ட் டைமில். ஆமாம், பட் ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி நீங்கள் உங்களோட பாட்காஸ்டோட லைன் விட்டு நீங்கள் வெளியே போனதே இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. இது நாட் பிகாஸ் இங்கே இருக்கிறனால, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே எல்லாருமே ஒரு டைமில் ஒரு ட்ரெண்டிங் மாறணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஸ்டில் இல்லை, இது என்னோட பாட்காஸ்ட்டால் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவன்ல. தேங்க்ஸ் ப்ரோ. 2.5 வருஷம் பிடிச்சிச்சு. நாளைக்கு தான் உட்காந்து கணக்கு பண்ணி என் ஒய்ஃப்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சு 2.5 வருஷம் கரெக்டாக 6ஆம் மாதம் தானே வந்துச்சு. ஸோ 2.5 வருஷம் இந்த ஜேர்னி 10,000க்கு. அடுத்தது நம்ம 100K கேம் பண்ணி அங்கே போவோம் அப்படின்னு. அது சீக்கிரம் நடந்துடும். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட வார்த்தை பழிக்கிட்டோம் அப்படின்னு. இப்படி விட்டா நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பேன் இந்த எபிசோடில் அப்படின்னு. ஸோ அதான், ஸோ நான் உங்களுக்கு ஒரு வாரமாக ஐ மீன் நம்மளோட ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சொல்கிறீங்க பாட்காஸ்ட்டில் பார்த்துருக்கேன். நான் எவ்வளோ பார்த்துருக்கேன், ஷேரும் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிலதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆமாம், எனக்கு அது உங்ககிட்ட பிடிச்ச ரொம்ப ப்ளஸ். அது இன்னைக்கு எனக்கே ரொம்ப என்னது கூச்சமாக இருக்குன்ற மாதிரி என்னையே வைக்கப்படுறீங்க. நான் சின்னதாக கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்று உங்ககிட்ட நன்றி சொல்லி ஆகணும். என்னென்னா உங்களோட C4C படம் வரும்போது ஆக்சுவலி நம்ம வந்து அந்த படத்தை பார்த்துட்டு நானும் என் கூட்டத்தில் சீரனும் அப்புறம் ரவீன் கூடயும் நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து நான் அந்த படத்தை பார்த்து எனக்கு பிடிச்சி போய் அதனால் மீன் இது முதல்ல சொன்ன மாதிரி தான் லோக்கல் படம் இவ்வளோ நல்லா எடுத்துருக்காங்க, இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். பட் எங்களுக்கு ஐ மீன் இந்த சேனலுக்கு முதல்ல ரெக்கக்னேஷன் கொடுத்தது நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டு உங்களோட அந்த சக்ஸஸ் மீட்டில் எங்களுக்கு ஒரு அந்த பட்டம் பிளாக் அது மாதிரி ஒன்று கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுதான் நான் முதல்ல வாங்கினேன் மலேசியா குமார் பாட்காஸ்ட்காக நான் வாங்கின முதல்ல ஒரு ரெக்கக்னிஷன் அதுதான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கும். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் மாற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு. ஸோ நான் எபிசோடுக்குள்ளே போயிடுறேன். முதல்ல நம்ம உங்ககிட்டேருந்து ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ. உங்களோட கதைகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறையா இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்க்காத சில பேர் இந்த நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறாங்கன்னா உங்களோட சீரிஸ் மாதிரி சுருக்கமாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட முன்கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது எப்படி எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி பிறந்து வளர்ந்த பையன் தான். அங்கே தான் என்னன்னா அப்பா கச்சம்புத்தியா வரும். ஸோ இது கார்த்திக் சாம்லனே என்னுடைய சினிமா நேம் தான். என்னோட உண்மையான பேர் ஜெகதீஷ். ஆமாம், எம் நாயக் சாம்லனோட ஃபேன்னால உங்களை அப்படியா? இது AI தான் சொல்லணும் அப்படின்னு. AI சொன்ன பிரச்சனை
ஆக்சுவலி எனக்கு வந்து என்னென்னா சினிமாவுக்கு வர்றதப்ப ஓகே அம்மா அப்பா வச்ச பேர் வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சில பேர் பேர் சொல்கிறப்ப அம்மா அப்பா வச்ச பேர் ஏன் நான் அந்த இடத்துல அதை அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வேண்டாம் நம்ம சினிமாக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம், அதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு 2 ஆல்ஃபபெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேஎஸில் வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு அப்படி செஞ்ச ஒரு பேர் தான். கார்த்திக் ஷாம்லன் எங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு உண்மையிலேயே வியர்ட் தான், தெரியல. திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். ஓகே நீங்கள் முதல்ல கேஎஸ் மட்டும் வச்சுட்டு கேஎஸ்ல இருப்போம் அப்படி கேஎஸ் தான் இருந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே கேஎஸ் ரவிக்குமார் ஃபேனா நீங்கள்? அவர் பிடிக்கும். ஐ திங்க் நம்ம ஏஜ் எல்லாருக்குமே கேஎஸ் கண்டிப்பாக கமர்ஷியல் டைரக்டரில் ஐ மீன் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுல அவர் மாதிரி யாருமே இல்லை. ஃபேமிலி ஃபிலிம்னா அவர் தான். ஆமாம் பெஸ்ட்டாக எடுத்து ஒரு டைப்பிங்லாம் அப்பா வந்து கச்சாம்புத்தியா வரும். ஸோ தேட்டர் மண்ணுக்கு தான். அப்போ சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஸ்கூல் முடிஞ்ச காலம் எல்லாமே வந்து தேட்டர் தான். ஸோ அந்த டே டு நைட் வந்து தேட்டர்லேயே தான் இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரொஜெக்டரு, சவுண்டு, அந்த தேட்டரு, மணி அடித்தோன்னே உள்ளே போய்ட்டு அந்த கோனில் 20 காசு 30 காசு கச்சாம் போய்ட்டு விற்கிறது. இதுதான் பெரிய படவிலே வந்துச்சுன்னா அவுச்ச கச்சாலாம் செஞ்சு முன்னுக்கு கறிக்கட்டெல்லாம் போட்டு அவுச்ச கச்சா செஞ்சு விற்கிறது. இதுதான் எங்களுடைய லைஃப். ஸோ சினிமான்றது லைக் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பார்ட் என் லைஃப்பில். ஓகே ஓகே. தமிழ் படம் தான் இல்லை எல்லா படமும் எல்லா லாங்குவேஜ் படமும் ஆக்சுவலி பார்ப்போம். எல்லா லாங்குவேஜ் படங்களும் அங்கே ஓடும். அதுலேயும் தமிழ் படம் அப்போலாம் செலிப்ரேஷனில். ஸோ அப்போ அந்த செலிப்ரேஷன்லாம் அங்கே பார்த்து ஆமாம். அண்ட் ஸ்கூல்லேயே வந்துட்டு நிறைய ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ஸ், எனக்கு கதை எழுதுறது கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஸ்கூல்லேயும் காம்படிஷன் நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் ஸ்டோரி டெல்லிங் சொல்லிட்டு. ஸோ இப்படியே பண்ணி தான் ஒரு டைமில் வந்துட்டு நான் நிறையா ஸ்டோரிஸ் எழுதி நியூஸ் பேப்பர்லாம் எழுதிட்டு இருக்கேன். அடுத்த டைமு 13 வயசில் பார்த்தாலே பரவசம் ஷூட்டிங் டைப்பிங்கில் நடந்தது. அப்போ கே பாலச்சந்திரன் சார் வந்து முதல்ல ஆஃப்கோர்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் பார்க்குறதப்போ ஒரு மலை நேரத்தில் ஓரத்தில் உட்காந்துருக்கும் போது அவர் தெரியல, அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு என்னத்தை பார்த்தாருன்னு தெரில, அவர் பார்த்துட்டு சும்மா வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கே அந்த அப்போ வந்து மானிட்டரில் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு சும்மா கேட்டார், எப்படி படம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்டார். எடுக்கிறேன் அப்படின்னு. எடுத்தால் பொண்ணுங்களை நல்லா காட்டணும் அப்படின்னாரு. ஓகேன்னு. அது தெரில, அன்னிலேருந்து அது எனக்கு ஒரு மாதிரி ஓகே நம்ம அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி அது தெரில. அன்னைக்கு தான் முதல் நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் வச்சிருந்த கதை எல்லாத்தையும் வந்துட்டு இது எப்படி படமாக்குறதுன்னு அன்னைக்கு தான் முதல் யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு படமாக்கணுன்ற ஐடியா இல்லை, நிறைய கதை எழுதி வச்சிருப்பேன். ஸோ அப்போ இருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஃபிலிம் மேக்கிங் பற்றி படிக்கணும். ஸோ யூ லைக் அதுக்காக காஸ்ட்லாம் எடுத்தீங்க? அதுக்கு காஸ்ட் எடுக்கல, நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நிறைய ஆன்லைன் புக் மாஸ்டர் கிளாஸஸ் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே அப்படி வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சினிமா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க அவங்க கூடலாம் பழக்கம் வந்து இந்தியாவில் ஃபில்ம் மேக்கிங் படித்தவங்க அவங்ககிட்டலாம் பேசி அவங்ககிட்ட இருக்க நோட்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் படிக்க ஆரம்பித்து இப்படியே தான் அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் செஞ்சு ஏரர்ஸ் மிஸ்டேக்ஸ் அதை கரெக்ட் பண்ணி இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் போய் இப்படி தான் வந்தேன். பட் இந்த லைக் படித்து முடிச்சுட்டு நீங்கள் நேராக இதுக்குள்ளே வந்துட்டீங்களா இல்லை மற்ற ப்ரொஃபஷன் மேலே போகலாம் அப்படின்னு? படித்தது அக்கௌண்டிங், வீட்டில் சினிமா அதான் சான்ஸே இல்லை. அது மலேசியாவில் இன்னும் கஷ்டம் அப்படின்னு. ஆமாம் அஃப்கோர்ஸ் எப்படி நம்புவாங்க, ஏன்னா அந்த டைமில் அது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் இல்லை. அதுவும் வீட்டில் ஒரே ஆம்பளை பையன் வேறு, எப்படி சான்ஸே இல்லை. அப்போ நான் எழுதி வச்ச கதெல்லாம் எங்கள் அம்மா கடுப்பாக எரிச்சலாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீ பண்ணாத, நீ ஒழுங்காக படிட்டு சொல்லி. சரி யோசித்தேன், ஓகே உங்களுக்கு படிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய்ட்டு ஒரு டிகிரி அக்கௌண்டன்சியில் போய்ட்டு டிகிரி பண்ணேன். ஆனால் அப்போ பண்ணும் போதே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிடிபிடின்னு காசுலாம் சேர்த்து கேமரா ஹேண்டி கேம்லாம் வாங்கி ஷார்ட் ஃபிலிம்ஸு மியூசிக் வீடியோஸ் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே பண்ணி ஃபோனில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது. இப்படியே பண்ணி தென் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதப்ப ஓகே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி கான்டெஸ்ட்லாம் அனுப்பிவிட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இதாக வந்துச்சு. அடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட டைமில் வீட்டில் கடுப்பாயிட்டு நீ விட்டா இதிலே போய்கிட்டு இருக்க போதும் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. இங்கே இருந்தால் கஷ்டம் நம்ம டைப்பிங்லன்னு சொல்லிட்டு ஓகே மலாக்காவுக்கு வேலை எழுதி போட்டு மலாக்காவுக்கு போய்ட்டு மலாக்காவில் சாட்டர்டே சண்டே மட்டுமே உட்காந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டிகேமில் ஒரு படம் செஞ்சேன். அப்போ தான் ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சொந்த பேர் வச்சா வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க இது நம்மளோட தான் சொல்லி சொந்த பேர் இல்லாமல் செய்வோன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஷாம்லன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு செய்ய ஆரம்பித்தேன். அதோட ப்ரீமியருக்கு தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டுட்டு காமிக்கும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா அது வந்துட்டு ஹேண்டிகேம். ஆமாம் ஹேண்டிகேம் ஒரு எடுத்துருந்தீங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் தலி மூவி அது?
அப்படிலாம் அது சொல்ல முடியாது. பட் முயற்சினே வச்சுக்குவோமே. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் செஞ்சு ஹேண்டிகேமில் கார்த்திக் ஷம்லன் தான் அது பேரே வச்சேன். அப்படி ஒரு படம் பாருங்களேன், அப்படி ஒரு பேரில் அப்படி ஒரு படம் செஞ்சு ஒரு 300 பேர்கிட்ட வந்தாங்க. தேஃப் காலேஜில் தான் அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் நடந்தது. அப்போ வீட்டில் வந்து பார்த்துட்டு தான் இன்னும் பண்ணுறான், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு ஏதோ வருது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீ செய், ஆனால் நீ வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு இதை பார்ட் டைமாக வேணும் அப்படி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சும்மாவே நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம், இதை வேறு சொல்லிட்டாங்களா. வீக்கெண்ட் ஆனாலே இருக்கிற காசெல்லாம் போட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு செஞ்சு இன்னும் பெரிய பெரிய கான்டெஸ்ட்டு அப்படிலாம் அனுப்பி அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்து தேன் ஒரு பாயிண்டில் ஓகே நம்ம படம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இறங்கும் போது வீக்கெண்ட் படம் செய்ய கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் என்ன செஞ்சேன், சரி பர்சனல் லோன் போட்டு கேமராலாம் வாங்கிட்டு அந்த காசை கொஞ்சம் எடுத்து ஓகே மாதம் ஒரு 3-4 மாதத்துக்கு வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு காசு ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். அந்த கேமரா வச்சு கொஞ்சம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலாம் கொஞ்சம் எடுத்து அது கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு தெரியாமல் செய்யலான்னு சொல்லிட்டு வேலை விட்டு நின்றுட்டு ஃபுல்லாக ஒரு படம் செஞ்சு வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சு மந்த்லி காசு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் ஃபைனான்ஷியலி ரொம்ப ட்ராப் ஆகி காடி காசுலாம் கட்டாக போட்டு வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் நான் அப்புறம் சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு 1 இயர் கொடுங்க, நான் ட்ரை பண்ண போகிறேன் இதை அப்படின்னு. சரி, ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, பட் கேரண்டிட்டாக நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி செய்கிறேன், அதுலேருந்து நான் ப்ராப்பர் இன்கம் எடுக்கிறேன், அதை நான் எப்பயும் போல் நான் வீட்டுக்கு பண்ணுறதுலாம் நான் பண்ணி நான் என்னையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்பினாங்க. சரி பண்ணுறான்னு அதுதான் மெல்ல தெரிஞ்சதுக்கு அதுவு. ஸோ அப்போ இருந்தால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே இவன் உண்மையிலே ஏதோ பண்ணுறான். அங்கேருந்து ஃபுல் டைமாக அதுக்கப்புறம் அப்படியே பாத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஆமாம். பட் ஓகே ஐ மீன் அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ளே இவ்வளோ ஆக்சுவலி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அண்ட் சொல்லும் போது என்னமோ சின்னதாக இருக்கிற இருக்குது, பட் எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் புரியுது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அப்போ நாமளும் இருக்கோம். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டு வேலை செய்யும் போதெல்லாம் அண்ட் நான் நினைக்கிறேன் பல பேருக்கு அந்த கனவு இருக்கிறவங்களுக்கு அந்த ஓடும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டோரி தான் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு. அந்த கஷ்டங்கள் அது மீன் அந்த ஈஸியாக கிடச்சிடாது அந்த பாதை. நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் இந்த பக்கத்து ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணணும், உங்களையும் கன்வின்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் அந்த லீப் ஆஃப் ஃபேத் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அந்த தைரியம் வேணும். சரி எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்தோம்னா ஓவர் நைட்டில் எல்லாமே மாறும் நம்பிக்கையிலே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்க. ஆமாம் ஆமாம். நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட்டுற வேலை செஞ்சுருக்கேன். கூட்டுறது, ஒயர் சுற்றுறது, லைட் ஜாம கிரிப்ஸ் எடுத்து வைக்கிறது, இதை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்டில் காடி காசுலாம் கட்ட முடியாதப்ப காடிலாம் மறைச்சி வச்சுட்டு செம்மஞ்சியில் இருக்கிற ஒருத்தர் சர்ச்சுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டூடியோ வச்சுருந்தார். அப்போ தங்குறதுக்கும் காசு இல்லை. அப்போ என்ன சொல்லிட்டாரு, சரி என்னுடைய சர்ச் வீக்லி வீடியோஸ்லாம் நீ எடிட் பண்ணி கொடு, அதுக்கெலாம் நான் ஒரு 50 மில்லி வச்சுக்கிறேன், அந்த ஸ்டூடியோவில் கீழே ஒரு அந்த ஃபர் இருக்கிற காப்பேட் இருக்கும்ல அங்கேயே படுத்துக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ அங்கே ஒரு வருஷம் அப்படிலாம் தங்கி சர்ச் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வருதுருக்கேன். சம்டைம்ஸ் யூ காட் டு வாட் யூ காட் டு டூன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் நம்மளை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு. பட் பரவாயில்ல, இப்போ திரும்பி பார்க்கும்போது அது சொல்லும் போது அதெல்லாம் ஒரு நல்ல சரித்திரமாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே நைஸ். அண்ட் இப்போ தெரியுது ஆக்சுவலி உங்களோட கதைகள்லாம் நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு தெரியுது. ஆக்சுவலி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நிறைய கதைகள் வச்சுருக்கீங்களா ப்ரோ நீங்கள் அப்படின்னு? ஏன்னா சீரிஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் இங்கே போய் நடுவில் ஒரு படம் பண்ணுறீங்க, திரும்பி இங்கே நடுவில் ஒரு குட்டி சீரிஸ் பண்ணுறீங்க, இப்போ யூடியூப்பில் வேறு 3 சொல்லு மட்டும்தான் அப்படின்னு பார்த்த ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ வித்தியாசமாக எழுதுறீங்களா? இப்போ புரியுது, அந்த கதையெல்லாம் எழுதி இதெல்லாமே அந்த காலத்தில் எழுதின கதைகளா? ஓகே. ஸோ அது அப்படியே இருக்கலாம், அது இதெல்லாம் வச்சு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு லோகேஷ் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அவர் இப்போ தான் சொன்னார், எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி சக்குன்னு அடுத்தடுத்த படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை இந்த கதையெல்லாம் நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேங்க, இப்போ வெறும் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணிட்டு. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பட் அந்த ட்ரீமை விட்டுறக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ ஒரே வழி என்னன்னா, இருக்கிற ஐடியாலாம் எழுதிக்கிட்டே இருக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு நாள் எடுக்க போகிறோம், இப்படி தான் எடுக்க போகிறோன்னு. அப்போ எழுதுன எல்லாமே அதான் இது கேட்குறவங்களாம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வரல, இப்போ நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் சும்மா இருக்குன்னா சும்மாவே இல்லாமல் ஃப்யூச்சருக்கு ஏதாவது இல்லை எனக்கு தேவைப்படுற விஷயத்தை நான் இப்போ உட்காந்து செய்கிறேன்ற மாதிரி செஞ்சோம்னா இப்போ இல்லைனாலும் பின்னால் அதை சுற்றி அது நம்மளுக்கு தான் பலன் வரும். அப்படி நிறைய பேர் மேனிஃபெஸ்டிங்னா நம்ம தாட்ஸ் மட்டும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இல்லை, தாட்ஸ் 30% தான், செயல் 70%. அது இறங்கி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். சொல்ல மிகப்பெரிய சொல் அப்படி செயல் அப்படின்னு. ஆமாம். தமிழ் ஸ்கூலா? தமிழ் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் உங்களோட அந்த படத்துலேயே அந்த தமிழோட வழிபாடுகள் ஐ மீன் அந்த எக்ஸ்போஷர் ஒன்று நல்லா தெரியுது அப்படின்னு. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ கதைகள் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு, பட் இதில் நீங்கள் எப்படி ஹவு டு யூ கெட் த இன்ஸ்பிரேஷன் அந்த சூஸ் பண்ணி? ஏன்னா நீங்கள்
இப்போ நம்ம மாரி செல்வராஜ்னு எடுத்துக்கோமே, அவர் வந்து ஓகே அவர் வந்து இந்த மாதிரி அந்த சொசைட்டியை பற்றி எடுக்கிற படங்கள் எடுப்பார். சங்கர்னா ஒரு கமர்ஷியல் டேரக்டர் அப்படி, இல்லைனா சில பேர் பேய் படத்துக்கு, இப்போ சுந்தர்சி வந்து கமர்ஷியலாக இருந்தார், பட் இப்போ அவர் ஒரு பேய் படம் ஃபேமஸ் டேரக்டர் ஆகிட்டார். இல்லை லாரன்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது என் வீட்டு தோட்டத்தில் அதுலேருந்து மெலத்திருந்த கதையிலேருந்து ஆரம்பிச்சிங்க. அப்புறம் ஈவிடியில் வந்து ஒரு விதமான ஒரு கொலை, ஒரு கில்லர், சைக்கோசோன் அந்த மாதிரி போணுச்சு. அப்புறம் கல்யாணம் காதல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா லவ் டோவியா ஜோவியலாக இருந்துச்சு. அப்புறம் C4C அதே ஏரியாவில் தான் இருந்துச்சு. இப்போ பிகேபி பார்க்கும்போது திரும்பி அந்த ஈவிடி கொஞ்சம் வாடகைகள் வருதுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்க? நம்ம கார்த்திக் சாம்பலன் விச் டைப் ஆஃப் டைரக்டர்னு கேட்டால் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு. எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு ஜான்ராக்குள்ளே இருக்க பிடிக்காது. எனக்கு வந்து என்னென்னா, என்னை எக்ஸைட் பண்ணுற ஸ்டோரிஸ் நான் சொல்லணும். நான் வந்து ஒரு டைரக்டராக ஐ பிலீவ் நம்மளோட வேலை வந்து நம்மளோட க்ரியேஷனை ஜென்யூன்லி கரெக்டாக பண்ணணும். ஸோ ஜென்யூன்லி நான் கரெக்டாக பண்ணுறத பண்ணுவேன். அது சம்டைம்ஸ் கரெக்டாக போய் சேரும், சம்டைம்ஸ் நம்ம அதில் கற்றுக்குவோம். நம்ம தோக்க மாட்டோம், கற்றுக்குவோம். ஓகே இது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் மெல்ல திறந்த கதவு பண்ணும்போது ஆக்சுவலி அப்போ வந்து அதுதான் பெருசாக ப்ரீமியர் பண்ணி செஞ்ச ஒரு படம். டிஜிவி டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணி செஞ்சுருந்தாங்க. இப்போ என்னை கூப்பிட்டு நான் அதை செஞ்சிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு அந்த தைரியம் இல்லை. ஆனால் அப்போ ஏதோ ஒரு தைரியம் இருந்துச்சு. ஓகே இந்த மெடிக்கல் த்ரில்லர் இது ஒர்க் ஆகும், இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுல்ல. அந்த கிக் தான், அந்த கிக் எதுக்கு எந்த கதைக்கு எனக்கு அந்த டைமில் தோணுதோ அதை நான் செய்வேன். ஸோ அதை முடித்த கையோடே வந்துட்டு நான் ஆக்சுவலி வந்து சுகமாய் சுப்லக்ஷ்மின்னு ஒரு படம் செஞ்சேன். அது ஸ்பாட்ஸ் ரொமான்ஸ் ட்ராமா. அப்பயுமே அதே தான் எல்லாரும் கொஸ்டின் பண்ணுதுன்னா, பிகாஸ் அப்போ அந்த படம் ஆக்சுவலி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் மேஜிக்கே மலேசியாவில் வந்துட்டு அவங்களே வந்து எங்களுக்கு கொடுத்து இதை வச்சு இந்த படம் செய்யுங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதுதான், சுகமாய் சுப்லக்ஷ்மி தான். ஏன்னா அந்த படத்தில் எல்லாரும் நியூ கமர்ஸ், மெல்ல திறந்துக்கிறதும் எல்லாரும் நியூ கமர்ஸ். ஸோ அதுக்கு அந்த ஃபுட்பால் சீக்வன்ஸ்க்குலாம் அவ்வளோ ஸ்டேடியம்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டைமில் அந்த கிக் எனக்கு ஓகே நம்ம இப்படி ஒரு படம் செய்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. பட் அதோட ரிலீஸ் எனக்கு சரியாக வந்து அமையல. இயர்ஸ் தாண்டி அப்படி வந்து அமையும் போது அது சரியாக போய் உட்காரல. அப்போ அந்த கேப்பில் தான் இல்லை நம்ம ஒரு ஸ்லாஷ் ஹிட்டரில் பண்ணலாம், ஏன்னா இங்கே இந்த ஜான்ரா மாதிரி படங்கள் இன்னும் தமிழில் வரல, நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு. ஐ திங்க் எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸே இல்லாமல் ரொம்ப ஏர்லியாக அந்த படத்தை நான் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைமில் யாருக்குமே எனக்கு தெரியாது. அந்த ஜான்ராவும் புதுசு, ரொம்ப புதுசு அந்த டைமில். ஏன்னா அந்த படம் 18, ஏற்கனவே ஆடியன்ஸ் குறைவு, 18 வேறு குறைக்கிறோம். ஆமாம், இன்னும் குறைஞ்சி அந்த டைம். அப்போல்லாம் வந்து ரிலீஸ்க்கு ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் இருக்கும். கமர்ஷியல் பிஸ்னஸில் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் எப்போ இன்னும் அவுட் இருக்கிற மாதிரி எப்போ கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும், ஒரு த்ரில்லர் படம் எந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் அதுக்கான ப்ராப்பர் இன்கம் பார்க்கலாம், இந்த பேட்டர்ன்ஸ் எதுவுமே தெரியாது. ஓகே கொடுத்துட்டோம், ஒரு டேட் சூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஓகே இந்த மந்தில் இந்த டேட் எடுத்துக்கலாம், இந்த டேட் சரியா, வேறு என்ன படம் வருது, இது எவ்வளோ பாதிக்க போகுது, எதுவுமே பார்க்காம எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி படம் செய்கிறதுல வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வேறு வேறு ஜான்ரா பண்ணுறதுல இருந்த கிக் வந்துட்டு இந்த கொமர்ஷியலில் நான் அந்த அப்போ தான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லோ டவுன் எடுத்தேன். ஓகே அடுத்த படம் இப்போ இமீடியட்டாக பண்ணக்கூடாது, நம்மளோட செல்ஃபை நம்ம நல்லா செல் பண்ணணும்னு சொல்லி ஈவிடிக்கு அப்புறம் ஆமாம் ஈவிடி முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், டிவிக்கு வந்தேன். திகில் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய டெலிமூவி செஞ்சேன். அங்கே தான் வந்து கல்வனை கண்டுபிடி தான் ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச சீரீஸ் ஆஸ்ட்ரோக்குன்னு. அப்போ தமிழ்லட்சுமி வந்துட்டான், சரி ஓகே அங்கே போய்ட்டு நம்ம 2ஆவதாக வந்தோம். அந்த டைமில் கல்வனை கண்டுபிடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஒன்று பண்ணணும். அப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி சீரீஸ் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணேன். முடித்த உடனே ஓகே ஒரு ரொமான்டிக்காக ஒன்று போகணும்னு சொன்னப்போ இல்லை வெறும் ரொமான்ஸாக இருக்கக்கூடாது, அதில் ஒரு சைஃபை இருக்கணும். தென் கல்யாணம் டு காதல் அப்படின்னு பண்ணேன். எதுவுமே ஒரு ஜான்ராக்குள்ளே போய் உட்காரக்கூடாது, வேறு வேறு ஜான்ரா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும், செய்யணும் அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஆசை, வேறு வேறையாக இருக்கணும்னு. இதை பண்ணி முடிக்கிறதப்ப தான் திரும்பியும் கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இல்லை திரும்பி படம் பண்ணலாம் வாங்க திரும்பி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ தான் அடைமலை காலம். சரி அகெயின் எனக்கு தெரியும் அது ரொமான்ஸ்குள்ளே போகுதுன்னு. பட் நான் என்ன நினச்சேன்னா அது வெறும் ரொமான்ஸாக இருக்கக்கூடாது, ஃபேண்டசி ரொமான்ஸாக இருக்கணும், வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், ஃபேண்டசி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் எல்லோரும் புதுமுகம் அந்த படத்தில். அப்போ அதுலேயும் அதே தான் தியேட்டருக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது நாங்கள் தியேட்டர்லேயே அங்கே அந்த ஆளுங்க வாங்குகிற இடத்துல நான் பக்கத்தில் போய் கேட்போம் இந்த படம் அப்படின்னு கேட்போம், சும்மா பார்த்து கேட்போம். அவங்க சொல்கிற விஷயம் நியாயமான ஒரு கருத்து என்னென்னா இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ தான் அதெல்லாம் புரிஞ்சுது. ஓ இந்த கான்விக்ஷன் ஃபேக்டர் ஒன்றும் வரல அவங்ககிட்ட. நம்ம என்ன நினச்சோன்னா ஓகே எல்லாருமே வந்து ஏன் புதுமுகம்லன்னு கேட்குறாங்க, ஓகே நம்ம எல்லாம் புதுமுகம் செய்வோன்னு. பட் என்னோட போஸ்டர் கூட யாருமே படம் போஸ்டராக பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு அது யாருமே ஆமாம் அவங்க தப்பு இல்லை, அவங்களுக்கு அது தெரியல.
அந்த விஷயமே போய் சேரல அவங்கக்கிட்ட. பட் அதுக்கப்புறமா வீடியோஸ் இந்த படம் பார்த்த ஆளுங்க போடுறதுலாம் பார்க்கும்போது தென் எல்லோரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓ இதுதான் அந்த படம், இந்த ஹீரோ தாடி வச்சுருப்பாரு, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ புரிஞ்சுது ஓகே நம்ம இதுக்கப்புறம் படம் பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். தெரிஞ்ச முகங்களும் படத்துக்கு தேவை, புது முகங்களும் தேவை. இதை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் ஓகே நம்ம திரும்பியும் ஒரு ரிஸ்க்கான ஒரு வேறு என்ன ஜான்ரா மிக்ஸ் பண்ணுறத விட்டுட்டு இன்னும் வரைக்கும் நான் க்ளீனாக ஒரு ஜான்ராவில் படம் பண்ணதில்லை. சொல்லலாம் எல்லாம் மிக்ஸாகவே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சீவச்சிந்தா ஓகே க்ளீன் ஒரு ஜான்ரா ஒரு சிம்பிள் ஒரு ரோம்காமில் ஒரு படம் பண்ணலாம். அழகாக சொல்லிடுவோம் ஒரு கதை அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம். இதுக்குள்ளே வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு படம் பண்ணலாம். அதுவுமே எனக்கு புதுசு தான், அதான் முதல் தடவை பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு படம். பட் ரிஸ்க் என்னென்னா அந்த படத்தில் 12 முகங்கள், 12 காஸ்ட், எல்லாருக்கும் கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில். ஸோ இது எப்படி ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல போகிறோம், அது எனக்கு அதில் ஒரு கிக்காக இருந்துச்சு. எல்லாரையுமே அந்த படத்தில் பாராட்டணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அட் த சேம் டைம் படம் வந்து நல்லா இருக்கணும், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அதை பண்ணது. அதை பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு தைரியம் வந்துச்சு. சரி ரொம்ப நாளாச்சு நம்ம ட்ரில்லருக்கு போய் இப்போ மக்கள் கொடுத்த அந்த தைரியம் வந்துருச்சுன்றனால ஓகே திரும்பி நம்ம அந்த பக்கத்து போகலாம். ஆனால் அந்த படம் எனக்கு இன்னுமே ஒரு அந்த ஜான்ரா மேலே எனக்கு ஒரு ட்ராமாவே இருக்குது. ஏன்னா அந்த டைமில் ஆமாம் நான் போட்டதும் நான் இழந்ததும் அவங்க மேலே தப்பே இல்லை. ஏன்னா யாரும் என்னை ஃபாஸ்ட் பண்ணி இந்த படம் நீ செய்யணும்னு சொல்ல, நானாக தானே செஞ்சேன். பட் அந்த பயம் ஒன்று இருக்கும்ல, அது இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 வருஷம் ஆக்சுவலி எழுதி வச்சுருந்த ஒரு கதை. பிகேபி நிறையா தடவை படம் செய்யணும்லாம் நினச்சிட்டு செய்யாமலே நான் வந்துடுவேன். இல்லை வேண்டாம் எனக்கு இன்னும் ஆடியன்ஸ் இன்னும் சேரலைன்னு சீஃபோ சிந்தா பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் என்கிட்ட வந்து சொன்னது வந்து, ஏன்னா அப்போவே சீஃபோ சிந்தா 2ஓட கதை ரெடி. ஓகே இம்மீடியட்டாக நம்ம சீஃபோ சிந்தா 2 செஞ்சோன்னா இந்த ஹீட்டில் அப்படி அந்த படம் செஞ்சிடலாம் நாங்கள். பட் அதுதான் எனக்கு என்னன்னா அந்த ஆடியன்ஸோட நம்பிக்கையை நம்ம அப்படி கையில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ அவங்க நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு வேறு ஒன்று செஞ்சு எவ்வளோ டெக்னாலஜிக்கலையும் அண்ட் ஆல்சோ நம்ம படத்தோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும்னு ஒரு படம் காட்டணும். ஸோ அப்படி தான் ஓகே இப்போ பிகேபி செய்யலாம். ஏன்னா அந்த படத்துக்கு செட்டு போடணும், எனமோஃபிக் லென்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. குறைவான ஆக்டர்ஸ் ஆனால் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ், இப்படிலாம் இருக்க போகிற ஒரு படமாக இருக்க போகுதுன்னு சொல்லி பிகேபிக்குள்ளே இறங்குனது. நம்ம யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ஆக்ஷன். இதனால எங்களுக்கு பிரச்சனை வரதில்லை. நீங்கள் சொல்லும் போது அந்த உங்களோட அந்த கிராஃப் அந்த படங்கள்லாம் எடுக்கும் போது அந்த தோல்விகள்லாம் வந்தாலும் அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு லெசன் தான் அது. யார் காஸ்டிங் எவ்வளோ முக்கியம், அந்த பிளானிங் எவ்வளோ முக்கியம், அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு. அண்ட் அது எல்லாமே ஒரு கட்டமும் அந்த படங்கள்லாம் சரியாக போகலன்றப்போ கூட வாட் மேட் யூ லைக் இல்லை பரவாயில்ல கார்த்திக் இன்னும் போ, இல்லை பரவாயில்ல கார்த்திக் இன்னும் போ. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஈவிடி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் வரும்போது அது வந்து ஒரு அது கிரியேட் பண்ண எக்ஸ்போஷர் வந்து நிறையா. மேபி த ஃபிலிம் டிடன்ட் கிவ் யூ வாட் யூ வாண்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ. பட் நான் நினைக்கிறேன் அந்த எக்ஸ்போஷர் நிறைய பேருக்கு, நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் எல்லா யங் அந்த இந்தியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அது ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. ஈவித்தின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு கார்த்திக் சாமன் தெரியுமா, ஒரு அந்த இதுக்கு முன்னுக்கு அந்த தெலுங்கு விளையாக்குனாரு. அதே நிறைய ஆக்சுவலி நான் உங்களோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு நானே பார்க்கல. சொன்னால் நம்புவீங்களா, நீங்கள் வந்து சீடியில் தானே விளையாக்குனீங்க அப்படின்னு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து அதை வாங்கினாங்க. ஸோ அப்போ பொதுவாக அந்த காலத்தில் நம்ம காலேஜில் தானே காசுலாம் இருக்காது, சிடி வாங்கினேன் என்கிட்ட கூடுறா அப்படின்னு. ஆனால் அந்த காலத்துலேயே என்னோடய ஃப்ரெண்டு அப்போ ஃபைட் பண்ணாங்க உங்களுக்காக. அவர் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காரு, நான் ஒரு ஆள் வாங்கினது எனக்கு மட்டும்தான், நீ வேணா நீயும் போய் வாங்க அப்போ தான் அப்படின்னு. ஸோ அந்த காலத்துலேயே நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது எனக்கு வந்து ஈவிடி சரியாக ஓடல, ஏன்னா வந்து சரியாக புரியல அப்படின்னு. மேபி ஒரு 10,000 பேர்கிட்ட போய் சேரல, பட் அந்த படம் வந்து ஒரு 10 பேர்கிட்ட, ஈவிடி வந்து ஒரு 100 பேர்கிட்ட சேர்ந்துச்சுன்ற மாதிரி அது போய் சேர்ந்துச்சு. அண்ட் அந்த எஃபர்ட் நீங்கள் பண்ணது ஆக்சுவலி அந்த எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சாம்லனுக்கு முதல்ல அந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்தது வந்து உங்களோட அந்த பியோர் எஃபர்ட் தான் நினைக்கிறேன். அந்த ஜெனுவினாக நான் ஒன்று செய்யணும் செஞ்சேன் போனான்னு இல்லாமல், இல்லை படம் எப்படி வருதோ இல்லையா அதை பின்னால் கதை, பட் நான் செய்கிற வேலையை நான் 100% செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சீங்க தெரியுமா,
அதுதான் நினைக்கிறேன் brought you closer to the people and அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது 10 100 C4Cலாம் C4Cன்றதோட அந்த சீரிஸ் வரும்போதே நினைக்கிறேன் யூ ஆல்ரெடி காட் யோர் ஃபேன் பேஸ் ஆல்ரெடி. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மொதல் சீரியல் கல்வனை கண்டுபிடியாக இருக்கட்டும் அண்ட் தென் கல்யாணத்துக்கு அதில் வந்து அது த பீக்லாம் அது மாற்றிருச்சின்னு சொல்லலாம் அந்த லேண்ட்ஸ்கேப்பு அப்படின்னு. நைஸ் நீங்களே முதல்ல சொன்னீங்க, அதாவது அடைமலை காலம்லாம் எடுக்கும்போது அந்த போஸ்டர்லேயே யாருக்குமே தெரில அப்படின்னு. இஸ் தட் ஒன் ஆஃப் த ரீசன்? ஏன்னா கார்த்திக் சம்பளன் கிட்ட எல்லாமே சொல்கிற இது என்னன்னா அவங்க ஒரு குரூப்பாகவே வச்சுருக்காங்க. அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து அதே குரூப் தான் வந்து எல்லா படத்துலையும் வராங்க அப்படின்னு. இதுதான் அது காரணமா? இல்லை ஆக்சுவலி அதான் நீங்கள் ஒரு தடவை இப்போ நான் அதை சொல்லலை. ஒரு தடவை நீங்கள் நான் இப்போ ஒரு சும்மா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்ல திறந்தது கதவுல ஜோயராசன் தவிர மீதி 6 பேருமே புதுமுகம். அந்த படத்துல குபேன் மகாதேவன் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஓகே, அதுக்கடுத்து நான் செஞ்ச படம் சுகுமார் சுலட்சுமி நடித்த மெயின் 7-8 பேர் காஸ்ட் எல்லாரும் புதுமுகம். சரேஷ் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு, புனிதா சண்முகம் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க, ஜெய்மி ஜமீலா, எல்லாருமே அந்த படத்தில் நடித்த எல்லாரும் புதுமுகமாக இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. ஆல்ரெடி மக்களுக்கு தெரியல அவங்க வந்து. ஆனால் டெபியூட் அதுதான், டெபியூட் ஃபிலிம் அதுதான் ஆக்சுவலி. ஸோ டெபியூட்டிங்காக அந்த படத்தில் எல்லாருக்கும் டெபியூட்டிங்காக இருந்தாங்க. என் வீட்டு தோட்டத்தில் அகெயின் புதுசுதான், எல்லாரும் புதுசாக இருந்தாங்க, எல்லாமே புதுமுகம் தான் வச்சு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அடைமலை காலம், எல்லாரும் புதுமுகமாக தான் இருந்தாங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நான் கல்வனை கண்டுபிடி எடுக்கும் போது அதில் தான் ரவீன் வந்து டெபியூட்டிங் டு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வர்றாரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வர்றாரு. அதுவுமே அவருக்கு புதுசு. நரலில் தான் புனித் இவங்க யார் பாஷினி முத இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. லிங்கேசனை முத லீடாக நடித்ததும் நான் தான் ஒரு டெலிமூவியில் லீடாக கொண்டு வந்து வச்சுருந்தேன். எல்லா டைம்லையுமே நான் வந்து புதுமுகம் இருந்தேன். கல்யாணம் டு காதலில் 6 புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம். அப்போ ஆமாம் யார் அப்போ வந்து ஆக்சுவலி நம்ம டிஷாலினி அதுதான் டெபியூட் பண்ணாங்க, ரமிதா டெபியூட் பண்ணாங்க, திருவள்ளுவன் டெபியூட் பண்ணார், யார் நம்ம மர்டேக்கா வரமாட்டேங்குது, உமேஷ் டெபியூட் பண்ணார். ஆக்சுவலி கல்யாணம் டு காதலில் 6 பேர் டெபியூட் பண்ணாங்க. ஸோ இப்போ எல்லோரும் டெபியூட் பண்ணிட்டே விட்டுக்கிட்டு இருக்கோம்ல, எல்லாம் பண்ணிட்டோம். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருமே இன்னும் வந்து சக்ஸஸை பார்க்கல. இப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்குது அவங்களுக்கு மக்கள் மத்தியில். கல்யாணம் டு காதல் தான் அவங்களுக்கு வந்து இவங்க எல்லோரும் இதில் நடித்தவங்க அப்படின்னு கொடுக்குது. ஆனால் இப்போ நான் வந்து எனக்கு எப்படின்னா அவங்க எல்லோரும் என்னுடைய ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லோரும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க நல்ல ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணுற அந்த ஸ்டார்டமை நான் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஐ பிலீவ் இங்கே இன்னும் நமக்கு அந்த ஸ்டார்டம் இல்லை. நான் சொல்கிற ஸ்டார்டம் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கிடையாது. இவன் நல்லா நடிப்பான்ப்பா, இவன் இப்படி வருவான்ப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்டார்டம் சொல்கிறதப்ப நான் ஒரு 6 பேர் அதுலேருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். இப்போ லோகவர்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் லிங்கோக்கிங்கில் இருக்கிற டைம்லேருந்து எனக்கு அவர் தெரியும். சுகுமார் சுப்லக்ஷ்மியில் ஆக்சுவலி அவர் தான் ஹீரோ நடிக்க வேண்டியது. ஓகே, அவர் தான் ஹீரோ வர வேண்டியது. அந்த டைமில் அவருக்கு ஒரு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஆல்மோஸ்ட் ஹி லாஸ்ட் அபவுட் 25-30 kgs இறங்கினார். ஓகே 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 உண்மையை சொல்லணும்னா எலும்பு கூட்டு மாதிரி ஆயிட்டார். ஓகே 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 ஸோ எங்களுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஷூட்டுக்கு ஒரு 2 weeks 3 weeks முன்னாடி தான் நடந்தது அது. ஸோ அப்போ திரும்பியும் நாங்கள் கசிங் பண்ணும்போது தான் நம்ம சரேஷ் கேமின். அப்போ இருந்து லோகவர்மன் அவர் கூட இருந்த எல்லாரும் இப்போ வளர்றதை பார்த்தாரு. அவர் இன்னும் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராஸாக போய் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க எல்லாருக்கும் கைத்தட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ எனக்கு வந்து அவர் பார்க்கும் போதெல்லாம் இவர் ஏதாவது பண்ணணும், இவர் எப்படியாவது நல்ல ஆக்டர், ஆனால் அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைமில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ பண்ணவர். அவர் எதுவுமே நடக்கலையேன்றதப்ப நானும் விடாமல் ட்ரை பண்ணேன், ஏதாவது ஒரு டைமில் நமக்கு கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்கிறதப்ப எனக்கு அடைமலை காலம் ஓகே பண்ணேன். அடைமலை காலம் பண்ணதுக்கப்புறம் என்ன அடுத்து என்ன நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஸ்டில் அவங்களோட முகம் வந்து இப்போ நல்ல ஆக்டர்னு தெரியுதே தவிர இவங்க படம்னா நான் தியேட்டருக்கு போவேன், அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகணும். ஸோ இதை நம்ம ரெஸ்பான்சிபிளாக எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாரையுமே வச்சு நான் ஒரு படம் செய்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு குழுவாக வேலை செய்கிறேன் இல்லை, இவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி. ஆமாம், என்னோடய ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மற்ற ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. பட் ஐ ஃபெல்ட் பர்சனலி அவங்க தே டிசர்வ் மோர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி அப்போ இவங்க எல்லாரும் வச்சு ஒரு படம் செய்யலாம். ஓகே, இந்த படத்துல இவங்க எல்லாருக்கும் ஒரு இது இருக்கணும், எல்லாரோட லுக்கும் பிரேக் பண்ணணும். இப்போ லோகவர்மன் இப்படி பார்த்தீங்களா, C4 சிந்தால மோகன்தாஸ்னு ஒரு லுக்கு கொடுத்து வேறு ஒரு கலரில் அவரை காட்டணும். யுவராஜை இப்படி காட்டணும், பாஷினியை இது வரைக்கும் பார்க்காது இந்த வருஷத்தில் காட்டணும், டிஷாலினியை இப்படி இந்த மாதிரி. அதில் ஷார்ட் ஃபிலிம் இந்த திவாகரன் இவங்க எல்லாரும் நடிக்க வந்தாங்க. எல்லாரையும் வேறு மாதிரி காட்டணும், இவங்களை இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்து வைக்கணும். ஆடியன்ஸ் அடுத்தோட்டி இவங்களை பார்த்தா இவங்களாம் நல்லா நடிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும். அதில் ஒரு ஸ்டாராக ரவீனை க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் எங்களோட ஆசையாக இருந்தது. அப்போ
அதுக்கான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நான் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து நீங்கள் ஏன் அதே முகங்களை பார்க்குறீங்க கேட்டாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாரும் அதே முகம் இல்லை, அவங்க எல்லாரும் என்னோட குடும்பம். ஓகே ஓகே, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்னும் ஒரு மேலே ஒரு படியில் மேலே நிற்கும் போது எனக்கு சந்தோஷம். ஒரு இடத்துல போய் விட்டாச்சு, அவங்க உண்மையிலேயே அந்த ஷைனுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுதா, எஸ் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், இதை பண்ணேன். போயிலாம் கிட்ட பாருல நான் டத்தின் ஸ்ரீ ஷைலா கூட ஒர்க் பண்ணுறேன். வெரோனிக்கான்னு ஒரு புதுமுகம் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஒரு பொண்ணு தாஷரான்னு ஒரு சின்ன பிள்ளை லீட் கேரக்டருக்கு நடிச்சிட்டு இருக்கு. இதில் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண கூட பார்த்தீங்கன்னா, கல்யாணம் டு காதலுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகேரன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். யுவராஜ் நடிச்சிருக்காரு. ஸோ காஸ்டிங் மாறுது, வேற ஒரு லுக்குக்கு மாறுறோம். அப்படியே திரும்பி சிஃபோச்சி இந்த 2க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இன்னும் பெருசாகுது. இன்னும் நிறைய புதுமுகங்கள் எடுத்திருக்கோம், இன்னும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடித்தவங்களும் எடுத்திருக்கோம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறோம். அண்ட் சிஃபோச்சி இந்த 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் ஆக்டர்ஸ், டே ஆக்டர்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 125-130 பேர் நடிச்சிருக்காங்க. ஓ, அதோட ஷூட்டிங்கும் போயிட்டு தான் இருக்கா? முடிஞ்சு முடிஞ்சு 2 ஹவர் படம் எடிட்டிங் முடிஞ்சு. ஓ ஓகே ஓகே ஓகே, நான் எடுத்து நிறைய வச்சிருக்கேன்டா பின்னால்ன்ற மாதிரி. நடுவில் கேப்பில் ஒரு சின்ன சீரிஸ் வருது. ஆமாம். ஸோ இப்போ இந்த சின்ன சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா தசாமினி ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன், சுபத்ரா ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், தாரிணி ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், சூரியன் மகேசன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதான் சொல்ல, இவங்க இப்போ சூரியன் மகேசன்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட மணிரத்தம் வந்தாச்சு, பிருந்தாவனத்தில் கண்ணன் பண்ணுவார், அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. அப்போ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள நான் திரும்பி கொண்டு வரணும். சரி, ஏன்னா அவங்களாம் நல்ல ஆக்டர்ஸ் காண போயிடுறாங்க, திரும்பி கொண்டு வந்து காட்டுவோம் இவங்கள. பட் இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் டேர்மில் இருக்கணும்னா கண்டிப்பாக இதே மாதிரி மற்ற டேரக்டர்ஸும் வரணும். ஐ மீன் அப்போ தானே அவங்களோட டேலண்ட் வந்து இல்லை இவங்க கார்த்திக் சாம்லன் படத்தில் நல்லா நடிக்கிறாங்கன்றது இப்போ ஆல்ரெடி ப்ரூவன் ஆயிடுச்சு. பட் இவங்க மற்ற டேரக்டர் கூட நடித்தாதானே அது ஒரு ஆமாம், அது வந்து மற்ற டேரக்டர்ஸ் கையில் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ என்னோட ஆசை வந்துட்டு என்னோட இதில் நடித்தவங்க வேறு இதில் போய் நடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இவங்க போகிறாங்க, இன்னும் நிறையா பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அது கிடைக்காதப்ப. ஆமாம், அப்போ நான் ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஷினிலாம் இப்போ வந்து அவங்க இன்னொரு சீரிஸ் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், பட் முக்கால்வாசி டைம் அந்த அதான் இப்படி சொல்லும் போது இப்போ பார்க்குறவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு லிஸ்ட்டாக தெரியுது, ஓ ஆமாம் கார்த்திக் சாம்லன் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ஓ ஆமாம் இவங்களாம் முதல்ல இப்படி தான் நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அந்த பார்க்கும்போது வெளியேந்து ஒரு பிம்பம் எப்படி வருதுன்னா, ஓ இல்லை இந்த மெயின் லீட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்காங்க அப்படின்னு. பட் சரி, இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்கலாம் அந்த கரை சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பேட்ச் நீங்கள் கண்டிப்பாக புதுமுகம் ஒன்று எடுப்பீங்களா? இல்லை, இப்போவுமே சொல்கிறேன். இப்போ அதை சொல்லணும். இப்போ இந்த என்ன 3SM சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களாம், ஆமாம், தசாமினி வந்திருக்காங்க, சுபத்ரா வந்திருக்காங்க, தாரணி வந்திருக்காங்க, எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தோணும், இவங்க கூடலாம் இன்னும் ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஸோ ஓகே, இப்போ இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமா, அடுத்து இவங்களுக்கு இன்னும் பெட்டரான கேரக்டர்ஸ் வச்சு பண்ணணும். அண்ட் நான் இப்போ இதில் என்னது சிஃபோச்சி இந்த 2ல் வந்து ஒன் ஆஃப் த ஒரு டே ஆக்டராக வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இதில் நடிச்சிருந்தாங்க தூபாஷினின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க சீனை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்ன தோணுன்னா, ஓகே இவங்க கூட அடுத்து ஒரு பெட்டரான ரோலில் அவங்கள காஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்படி இப்போ பாஷினியே நான் திகில் பண்ணும்போது நிஷா அலகேசன் ஒருத்தவங்க ஆக்ட்ரஸ் இப்போ 3SMல ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க கராத்தே மாஸ்டராக இருக்காங்க. நிஷா அலகேசன் நடிச்சிருந்த எபிசோடில் ஒன் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஆக்ட்ரஸாக வந்தவங்க தான் பாஷினி. ஓகே ஓகே, அந்த பர்டிகுலர் ரோலில் அவங்க ரொம்ப இன்வால்வ்டாக நல்லா பண்ணப்போ ஃப்ரேம் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது. நான் கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி, இன்னொரு எபிசோடில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தேன். ரொம்ப கரெக்டான நோட்டில் ரொம்ப கரெக்டான டோனு நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே இவங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்றது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கூடயும் இப்படி பண்ணுறது தான். பட் இப்போ சிஃபோச்சி இந்த 2ல் இருக்கிற பெரும்பாலும் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது நிறைய பேருக்கு எங்கள் கூட இருக்கிற குரூப் உங்களுக்கு ஓகே இதர் ஆஃப்டர் நீங்கள் எல்லாரும் வேறு ப்ராஜெக்ட்ஸ் போங்க. இப்போ நான் இன்னும் அடுத்த பேட்ச் கூட. ஆமாம், ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடைமலை காலத்தில் வந்து அந்த போஸ்டரில் யாருமே தெரியலன்ற போது இப்போ வந்து அப்படி யாருமே தெரியலனா கூட அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை போடும்போது அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த காசு தெரியலனாலும் கார்த்திக் சாம்லன் படம் சொல்லிட்டு நினைக்கிறோம். பட் இப்போ நான் பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் இருக்குல்ல, ஆக்சுவலி அந்த படத்தை செல் பண்ணுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரூப்புக்கு வந்து ஓகே இது அவரோட படம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி வந்து இவங்களாம் யார் இன்னமும். ஆமாம், இன்னமும் இருக்குது. ஏன்னா நான் ரோட் ஷோக்கு போகிறேன்ல, ரோட் ஷோக்கு போகிறப்ப எல்லா அந்த என்ன பஜாஸ்க்கெலாம் போகிறேன்ல, அப்போ அந்த பஜாஸில் போய்ட்டு சும்மா அங்கே வந்து கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த படம் தெரியுமா தெரியுதான்னு தெரிலன்னு தான் சொல்கிறாங்க.
சில படத்தோட சோஷியல் மீடியாவுக்கு தான் பவர் அதிகம்னு. இதுதான் ரியாலிட்டி. ஆக்சுவலி அங்கே வெளியே இருக்கிற இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த செல்லிங் எனக்கு தேவைப்படுது, நான் புஷ் பண்ணணும் அப்படின்றது. பட் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து சேர்ந்துருக்க அந்த புதுமுக ஆக்ட்ரஸ் வெரோனிகா, நான் இப்போவுமே நம்ம கேரக்டராக சொல்லுவேன், புயலாம் கேட்ட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதிகமாக பேச போகிற பேர்களில் ஒரு பேராக அந்த பொண்ணோட பேர் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயராக அந்த பொண்ணு பேர் இருப்பாங்க. ஓகே ஓகே, நானும் எதிர்பார்க்குறேன். அப்படி உண்மையிலே அதை நான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பொண்ணெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், இவங்க கூட இன்னொரு. ஆமாம், கண்டிப்பாக நல்லா செய்கிறவங்ககிட்ட நம்மளுக்கு இன்னும் கொடுக்கணும் தான். அப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னப்பா ஒரே முகத்தை பாய்க்கிறீங்க கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போதான்ப்பா ஒரு படத்தில் வந்தாங்க. இப்போ புரியுது, இப்போ கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு. அதுதான். ஓகே ஓகே. பட் இது அடுத்த கேள்வி வந்து, நான் இது நீங்கள் சொன்னனால நான் இதே கேள்வி கேட்குறேன். அப்படின்னா என்னன்னா, நீங்களே முதல் சொல்லுவீங்க, ரவீன் வந்து நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் C4Cல எனக்கு தெரிஞ்சு அந்த பல காஸ்ட்டில் பின்தாங் வந்து கல்யாணத்து காதுலேருந்து அவுட் ஷைன் பண்ணி வந்த கேரக்டர் தான் அது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வெளியே அவங்களுக்கு அதே ஒரு பேராகவே ஆயிடுச்சு, பின்தாங்ன்ற மாதிரி தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவருக்கு கொடுச்சு. பட் C4C2ல அவர் பேரை நான் பார்க்கல. ஓகே, மிக முக்கியமான காரணம் இருக்குது. C4C2 எழுதும் போதே ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து இல்லை. ஓகே, ஒரு மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், C4 சிந்தா படம் கதை நடக்கிற காலம் பார்த்தீங்கன்னா 2 பேர் மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கதைக்குள்ளே வருது. இப்போ மறந்த 2 பேரோட கதையை சொல்கிறதுக்கு எனக்கு நான் நிறைய இடத்துல அந்த படத்தை பற்றி நான் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு பொன்னியின் செல்வன் படி பார்க்கணுன்னா இது வந்து நந்தினி கரிகாலனோட கதையாக இருந்தாலுமே கூட இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வந்தியத்தேவன் தேவைப்படுறான், அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறான். அந்த கேரக்டர் தான் சுக்ரன். ஓகே, அவர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வந்து இது பண்ணுறது. இப்போ அடுத்த கட்டம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் வர்றது இவங்களோட வாழ்க்கை கதை. ஓகே, இப்போ இந்த வாழ்க்கை கதைக்குள்ளார நான் சுக்ரன் ஒரு கதாபாத்திரம் திரும்பி கொண்டதுக்கு அப்புறம்னா இங்கே இருக்கிற 6-7 மெயின் கேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த சைட் கிக், என்ன சொல்லுவாங்க, ஒரு சைட் கிக்கான ஒரு எக்ஸ்ட்ராஸ் கேரக்டராக தான் அவர் இருப்பார். அப்போ என்ன ஆயிரும்னா படம் முழுக்க ஒரு சின்ன கம்பேரிசன் நடக்கும். ஆனால் போன வாட்டி சுக்ரன் பயங்கரமாக இருந்தார்ப்பா இந்த வாட்டி. ஏன்னா இந்த ரைட்டிங்கில் எனக்கே தெரியும் இந்த படத்தில், ஏன்னா இந்த கதை அவங்களோட கதை, இது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட உலகம் கதை. அப்போ நான் ரொம்ப கிளியராக எடுத்த டிசிஷன் என்னென்னா, இந்த கதை எப்போ நடக்கணும்னா சுக்ரன் ஒரு பாயிண்டில் இவங்க எல்லாரோட லைஃப்லேருந்து அப்சண்ட்டாக போகிறாரு. அந்த அப்சண்ட்டில் என்ன நடக்க போகுது, அதுக்கான காரணங்கள் இவராக இருந்தால் என்னவாக இருக்கும். ஓகே 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 ஓகே, அவர் இருந்தால் இந்த கதை நான் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. பட் C4 சிந்தா உலகத்தில் சுக்ரன் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா 100% இருக்காரு. இந்த படத்துலையுமே சுக்ரனை பற்றி பேசுவாங்க, சுக்ரனை பற்றின எல்லாமே இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ட்டில் சுக்ரனே இருப்பார். ஓகே ஓகே, கேமியோ மாதிரிலாம். ஐ மீன் இல்லை, நான் சொல்கிறதுன்னா C4 சிந்தாவோட. ஸோ படத்தில் வந்து சுக்ரன் இல்லைன்னா இல்லை. இந்த கதைக்கு எங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாம் ஆக்சுவலி இந்த கதைக்கு சுக்ரன் இல்லை, நோ சச் திங் ஆக்சுவலி வந்து நம்ம இதில் இல்லை அதில் அப்படிலாம் இல்லை. இந்த ஸ்டோரிக்கு எங்களுக்கு ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த காஸ்ட் லிஸ்ட்ல வெளியாகணுன்னு வெளியே பரபரப்பாக நிறைய பேர் பேச இல்லை, தூக்கிட்டாங்க, ரவீனை எடுத்துட்டாங்க. உண்மை என்னன்னா அதுதான் ஆக்சுவலி வைக்கலாம். ஆனால் பெரிய கம்பேரிசன் நடக்கும். ஏன்னா போன வாட்டி வந்து நான் எழுதும் போதே நான் ரவீன்ட்டே சொல்லியிருந்தேன், நீ வந்து இந்த கதையோட ஒரு லீடு, நீ வந்து ஒரு அவுட் ஷைன் பண்ண போகிற ஒரு லீடுன்னு. ஸோ எல்லாரையும் அவுட் ஷைன் பண்ணி நின்ற ஒரு கேரக்டரை நான் கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு சைட் கேரக்டராக நான் வச்சேனாக்கா மிகப்பெரிய கம்பேரிசன் நானே என் படத்துக்கு கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ எனக்கு ஒரு பெரிய கிக் இருக்குது இந்த படம் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ அவுட் ஷைன் பண்ண ஒரு கேரக்டர் இல்லாமல் இந்த அப்படி என்ன கதையை நான் இந்த படத்தில் சொல்ல போகிறேன். இல்லை ஐ மீன் அந்த ஒரு கேரக்டர் மற்ற கேரக்டரும் ஸ்டில் நானே சொல்கிறேன்ல, எழுதுன எனக்கே வந்து அது ஃபேவரட் கேரக்டர். ஆஃப்கோர்ஸ் நான் எழுதும் போதே தெரியும். ஏன்னா எப்படி நான் பின்தாங் தராங்னு ஒரு பேர் அவருக்கு வச்சு அந்த தராங் மைக்னு வச்சனோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்குமே நான் வந்துட்டு சுக்ரன் மாதிரி உச்சத்தில் இருக்கிற ஒருத்தனாக இருக்கணும்னு சொல்லி உச்சம் மைக்னு வச்சேன். அந்த கேரக்டரை நான் வந்து நிப்பாட்டிட்டு இந்த படத்தில் நான் இல்லாமல் பண்ணுறேன்னாக்கா அது எனக்கு ஒரு பெரிய கிக் கொடுக்குது, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். டெஃபினெட்லி படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் 15 minutes நானாக இருந்தாலுமே மிஸ் பண்ணுவேன். அடடா இந்த இடத்துல எங்கே சுக்ரனை காணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சுற்றிட்டு காணும். பட் அதுக்கான ரீசன்ஸ் படத்தில் வரும். அது வந்து அந்த 15வது நிமிஷத்துலேருந்து நீங்கள் கேரி பண்ண போகிற கதை படம் முடியும் போது
எல்லாருமே சொல்லுவாங்க ஆமாம் இந்த கதைக்கு அவர் இருந்திருந்தால் ஒர்க் ஆகிருக்காது, இது இல்லாதனால தான் இது ஒர்க் ஆகுது அப்படி சொல்கிற ஒரு படம் தான். பார்த்துட்டு நானும் சொல்கிறேன் இதுதான் ஐடியா. ஓகே நைஸ். இந்த வீடியோ அரவிந்த் பார்த்துக்கிட்டு இருந்தாரா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சுற்றி உள்ளவங்க இதெல்லாம் பேசும்போது தான் இந்த ஒரு பேசும் பொருள் ஆகுது அப்படின்னு. வெற்றி வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து ஒரு விதமான ஹைன்ற மாதிரி வெற்றியோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் கூட சேர்ந்து நம்மளுக்கு வரும். என்னென்னா நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க, நிறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க, நிறைய பேர் நம்மளை அட்மையர் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் வரும், ரெவன்யூ வரும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரும். அட் த சேம் டைம் வெற்றிகள் சில நேரம் அன்வான்டான விஷயங்களையும் எடுத்து வரும். ஜெலசி வரும், பொறாமை வரும், போட்டி வரும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு? ஏன்னா நானே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஹையஸ்ட் க்ரோசிங் படம் அந்த மாதிரி ஒரு வெற்றி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல உள்ளவங்கள் இருந்தாலும் போட்டி பொறாமைகள் இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் அது, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிறது அப்படின்னு. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு? எப்படி இல்லை ஆக்சுவலி எனக்கு வெற்றி ஏன்னு தெரில, இன்ன வரைக்கும் எனக்கு வெற்றி பயம் மட்டும் தான் தரும். ஏன்னே தெரில. என்னால் வந்து யாராவது இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்கன்னா எனக்கு எஸ் சொல்ல பயமாக இருக்கும். அந்த நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு அது வராது. எனக்கு வந்து அது எப்பயுமே எனக்கு இப்போ சிஃபோ சிந்தா அவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இம்மீடியட்டாகவே அந்த படம் 1 மில்லியன் க்ராஸ் தாண்டும் போது நான் லோகாவுக்கு தான் ஃபோன் அடித்தேன். 1 மில்லியன் தாண்டிச்சுன்னு சொல்லிட்டோன்னே லோகாட்ட சொன்னேன், சீக்வல் பெட்டராக பண்ணோம் லோகா அப்படின்னு. அவர் ப்ரோ இருங்க ப்ரோ இது இப்போ தான் ப்ரோ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன சொன்ன இல்லை ரொம்ப பெருசாக நம்புகிறாங்க, கைவிட்டுறக்கூடாது, நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் எனக்கு இப்போ எனக்கு இன்ன வரைக்கும் சிஃபோ சிந்தா வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படம் வந்து செகண்ட் வீக்கில் அவ்வளோ ஹையஸ்ட் க்ரோஸருக்கு போயிட்டு தேட்டர்ஸ் இன்னும் ஆட் ஆகுது. நான் உண்மையிலே பிளான் பண்ணது, உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு 40 தேட்டர் பிளான் வச்சுருந்தேன். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க இல்லைங்க ஒரு 45-50 போகலாங்க அப்படின்னாங்க. 45 போங்க, ஏன்னா ஒவ்வொரு தேட்டருக்கும் நம்ம காசு வேறு கொடுத்து டிசிபி அதெல்லாம் பண்ணணும். நான் சொன்னேன் இவ்வளோ தான் இருக்குது, இதை பண்ணுங்க. அவர் பிரதர் போகலாம் பிரதர் அப்படின்ட்டு, இல்லை இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற. செகண்ட் வீக்கில் படம் 65 சினிமாவுக்கு போகுது, இன்னும் இடாவது. ஆனால் செகண்ட் வீக்கில் படம் போய் கரெக்டாக அந்த வெனஸ்டேயில் நைட் ஷோஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. எல்லா நைட் ஷோஸை கேன்சல் பண்ணுறாங்க, காலை ஷோஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது காலையில் 10:30 மணி ஷோ, 11:30 மணி ஷோ, 1 மணி ஷோ, இவ்வளோதான் அப்படின்னு அவ்வளோதான் கொடுக்குறாங்க. இவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க நல்லா போகுதுங்க படம் என்னங்க அப்படின்னு. இல்லை எங்களுக்கு நிறைய படம் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல என்னடா இது நல்லா போயிட்டுருக்கிற படத்தை ஏன்னு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்லாப் எங்களுக்கு இன்கமில் வந்தது. ஓகே, ஏன்னா காலை ஷோ மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் திரும்பி சொல்கிறோம் சரி ஒரு நைட் ஷோ கொடுங்க, நல்லா போகலன்னா தூக்குங்கன்றோம். நைட் ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, அவ்வளோ பேர் இன்னும் கேட்குறாங்க, இன்னொரு ஹால் திறக்க மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் இது எங்களுக்கு அந்த செகண்ட் வீக்லேருந்து நடக்க ஆரம்பிச்சது. இது வந்து கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், அது தெரியல எங்களுக்கு என்னத்தினால எப்படின்னு தெரியல நடந்தது. அண்ட் நிறைய விஷயம் ஆக்சுவலி எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. என்னோடய படம் நான் இது வரைக்கும் என்னுடைய எந்த படமே இது வரைக்கும் எனக்கு வந்து ஆர்டிஎம்லாம் என் படத்தை வாங்கினதே இல்லை. எனக்கு இது வரைக்கும் என்னோடய எந்த ஒரு நான் பிச் பண்ண கதைக்குமே எனக்கு ஃபீனாஸில் டானா கிடச்சதே இல்லை. நான் 9 வருஷமாக எழுதி போடுறேன். நான் இது வரைக்கும் 21 கதை எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கே கிடைக்கலையா? இன்னும் சிஃபோ சிந்தாவே அதில் எழுதி போட்டது தான். நான் அதை வந்து ஃபீனாஸோட சிஇஓ வந்து படம் பார்க்கும்போது நான் நேராகவே அவர்கிட்ட சொன்னேன், இந்த படமும் உட்பட நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதி போட்டிருக்கேன், ஏன் அவ்வளோ வேணாம் சிஃபோ சிந்தா 2 எழுதி போட்டேன். அப்பயும் கிடைக்கல, உங்களுக்கே கிடைக்கலையா அப்படின்னு? வெளியே இன்னும் நிறைய பேர் நம்பிக்கையாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கிடைக்கல. ஓ மை காட், இது உண்மையாகவே ஒரு திரிக்கிற தகவல் தான் எங்களுக்கு அப்படின்னு. எனக்கு சோஃபா அதில் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஃபண்ட் மட்டும். மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் படம் முடித்து நீங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு படம் எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு என்ன படமே நான் இது வரைக்கும் என்னோடய சொந்த சேவிங்ஸ் நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சது, நான் வெளியிலேருந்து கடை வாங்கி அப்படி தான் நான் படம் செஞ்சுட்ருக்கேனே தவிர, இன்க்ளூடிங் சிஃபோ சிந்தா 2 வரைக்கும் எதுவுமே எனக்கு நான் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எவர் இருக்காங்களே எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன எப்பயுமே உன்னை நம்புவேன்னா, நம்ம உண்மையாக தானே செய்கிறோம், ஏன் அப்படின்னு யோசிப்பேன். சரி ஓகே நமக்கு அது அமையலை, நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்துருவேன், அவ்வளோதான். நான் சொல்கிறேன்ல, நான் நம்புகிற ஒரே விஷயம் என்னென்னா, நான் ஜெனுவினாக பண்ணுறேன்.
நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் யாரையுமே போட்டியாக பார்க்கல. ஆனால் நான் சில பேரை ரொம்ப பயந்து மரியாதையோட பார்ப்பேன். இப்போ எனக்கு அதை சொல்கிறேன் என்னன்னா, எனக்கு அண்ணன் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. நான் ஒரு வாட்டி அண்ணன் என் மேலே ஒரு சின்னதாக அப்செட் ஆகிட்டார் டெனிஸ் அண்ணன். நான் அண்ணனுக்கு வாய்ஸ் மெசேஜில் தான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுண்ணே. நான் அவர்கிட்ட ஏதோ சொன்னேன், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுண்ணே, உங்களை பார்த்து தான் நாங்கள் எல்லோரும் ஆக்சுவலி வந்துட்டுருக்கோம், இவ்வளோ தூரத்தில் இருக்கோம். நீங்கள் அப்செட் ஆகிறதுக்கு அளவுக்குலாம் நாங்களாம் இல்லை. ஸோ அவரே ஃபோன் அடிச்சார், டே ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. நீ ஏன்டா இப்படிலாம் பயப்படுறேன்னு. இல்லைண்ணே எனக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் இண்டஸ்ட்ரி ஜாம்பவன்கள். நான் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. நான் ஒரு கச்சாம்பூத்தி விற்கிற பையன்லேருந்து வந்தவன், அவ்வளோதான். எனக்கு இங்கே பின்னாடி சப்போர்ட்லாம் யாருமே இல்லை. என் ஆக்டர்ஸ், என்னோடய க்ரூ, இவங்க மட்டும் தான் எனக்கு. ஸோ எனக்கு அதனால் எனக்கு அந்த வெற்றி வந்தால் எனக்கு அந்த பயம் வரும். ஐயோ அது கூட சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது நடக்குமோ. ஸோ அதனாலே நான் என் ஆக்டர்ஸ்லாம் நான் சொல்லுவேன், பார்த்துருங்க, ரொம்ப இதாக இருங்க, வேண்டாம், நம்ம யார் வம்புக்கும் போக வேண்டாம். ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல என்னை வேறு ஏதாவது ஒரு டைரக்டரோடையோ யாரு கூட என்னை கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா வெளியே அங்கே ஃபோன் அடிச்சிருவேன், அண்ணன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல அடித்து சொல்லிடுவேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இதை பண்ணலன்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பட்டு இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆல்ரெடி ஒரு தடம் படித்து உங்களுக்காக நீங்களே, நான் சொல்கிற மாதிரி அந்த வெற்றி இதெல்லாம் கிடச்சி நீங்களே இப்படி சொல்லும் போது புதுசாக வரவங்க இதை பார்க்கும்போது ஐயோ அப்போ நம்மலாம் போனோம்னா அடித்து சாப்பிட்ருவாங்க போல இருக்கு. நான் இப்போ நான் நிற்கிறேனே, அதான் சொல்கிறேன், அந்த பயம் இன்னமும் இருக்குது அப்படின்னு. பயம் இருக்குது, ஆனால் நான் செய்கிற வேலையை உண்மையாக செய்கிறேன். ஸோ நான் அதான் சொல்கிறேன், உண்மையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ எனக்கு அந்த பயம் இருக்குது. மேபி அன்றைக்கி சொல்லலை, அன்றைக்கி மெல்லத்திருந்தது, அதுக்கு முன்னாடி இந்த பயம் இருந்துச்சுன்னா நான் ஆரம்பிச்சிட கூட மாட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபயர் இருக்குல்ல, ஆரம்பிக்கிட்டோம். எனக்கு என்னாச்சுன்னா, நான் ஒரு பாயிண்டில் எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்தே என்னோடய படத்து மேலே ரொம்ப பெரிய ஒரு கிரிட்டிசம் எல்லோரும் வைக்க ஆரம்பித்தாங்க. இவன் சினிமாவுக்கு படிக்கலைன்றது ஒரு பெரிய கிரிட்டிசம் வச்சாங்க. சினிமாவுக்கு இவன் படிக்கலைன்றது ரொம்ப பெரிய கிரிட்டிசம் வச்சாங்க. இன்ஃபேக்ட் மலேசியாவில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டர் ஆக்சுவலி என் வீட்டு தோட்டத்தில் ரிலீஸ் ஆகி அவர் தியேட்டரில் பார்க்கல, டிவியில் தான் பார்த்துட்டு எனக்கு ஆக்சுவலி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, என்னது நல்ல வேளை இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கல. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு கோவத்தில் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருந்தாங்க. பட் அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். நான் அதுக்கு ஜஸ்ட்டு வணக்கம் மட்டும் அப்படி போட்டு அனுப்பிவிட்டேன். ஓகே, நிறைய பேர் ஆக்சுவலி அந்த டைமில் இவன் என்ன படிச்சிட்டான்னு சொல்லி இவன் செஞ்சிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலி நான் உண்மையிலே படித்தேன். நான் காஸ்க்கு போகல, ஆனால் நான் எல்லா மாஸ்டர் கிளாஸஸ் போனேன். நான் போய் உண்மையிலே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சேன். நான் சிங்கப்பூர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன். நான் என்னால் எவ்வளோ முடியுமோ இன்ன வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த டைமில் அந்த குத்தின அந்த சாப் எனக்கு என்னமோ இன்னும் என்கிட்ட இருக்குன்னே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மையிலே எனக்கு அந்த பயம், நான் சொன்னல, அந்த பயம் எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்னை எத்தனையோ தடவை என்னை ஆக்டிங்க்கு என்ன ஒர்க் ஷாப் வரீங்களா, ஃபில்ம் மேக்கிங் ஒர்க் ஷாப் வரீங்களான்னு இத்தனை வருஷமாக என்னை எவ்வளோ யூனிவர்சிட்டி கூப்பிட்ருக்காங்க. போய் சொல்ல நான் ஒன்று கூட போனதில்லை. ஏன்னா அன்றைக்கி எனக்கு கிடச்ச அந்த ட்ரோமா, அந்த நான் காதலிக்கிட்ட விஷயங்கள், அந்த நான் பார்த்த அந்த மெசேஜ் என்னை எவ்வளோ. பட் அதே டைரக்டரு, அதை சொல்கிறேன், அவர் அப்படி பேசணுன்னு நான் அதை மட்டும் சொல்லக்கூடாது. அதே டைரக்டர் கல்யாணம் டு காதல் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்து 1 hour மேலே பேசி பாராட்டினார். பாராட்டி சொன்னார், என்ன இருந்தாலும் நான் உனக்கு வீட்டுக்கு அப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கக்கூடாது, சாரியா அப்படின்னாரு. பட் அந்த ட்ராமா இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், சில நேரம் அந்த வார்த்தைகள் அதுதான். ஆமாம் ஆமாம், சில நேரம் நம்மளே வாழ்க்கையில் வளர்ந்து பெரிய ஆளாகி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மெச்சூர்ட் ஆகிட்டோம் இப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். பட் சின்ன வயசில் நம்ம நடந்த ஒரு சின்ன ட்ராமா அது அங்கேயே இருக்கும். அந்த ஆறாகாயம் அந்த சின்ன உள்ளுக்கு இருக்கிற இந்த சைல்டு இன்னஸ்ன்ற மாதிரி அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு. சில நேரம் அந்த முதல்ல ஏற்படுற காயங்கள் அப்படி தான் நம்ம வளர்ந்து போயிடுவோம். பட் அந்த காயம் மட்டும் ஆறாமல் அங்கேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இது நான் சொல்ல போகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் உருவாக்க போகிறதில்ல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் படித்து தான் சாதிச்சவங்களோட மக்களை படித்து இந்த கிராஃப்டை படித்து சாதிச்சவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே காலேஜ் எல்லாத்துலேயும் படித்து முடித்து எடுத்தவங்க படம் ஓடுதா, இல்லை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தால் ஓடுதான்னு கேட்டாங்கன்னா அந்த 2வது விஷயத்தை தான் எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே கலை படித்து தான் ஆகணும். பட் அது எடுக்கிறது எண்ட் ஆஃப் த டே அந்த எண்ட் ப்ராடக்ட் தான் டிட்டர்மின்ஸ் வெதர் யூ ஆர் அ கிரேட் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி. சில நேரம் ஏட்டு கல்வியாக இருக்கும், சில நேரம் வாழ்க்கை கல்வியாக இருக்குன்ற மாதிரி. பட் எனக்கு நானே இன்னொரு எல்லாத்தையும் சொல்லுவேன், படிங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு சினிமா படிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா, ஐயோ நான் இதோட படிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. ஆன்லைனில் எல்லா நோட்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக நிறையா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது.
உங்களுக்கு தேவை நாலேஜ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக அவ்வளோ இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஸோ நான் அதுதான் சொல்லுவேன், படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ உங்கள் கதையை கேட்கும்போது எனக்கே இதாக தான் இருக்குது. ஐ மீன் அந்த உங்கள் டானா சொன்னீங்களா, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் நம்ம ஷோவை குறைக்கிறது, காலை ஷோ மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிறது, நைட் ஷோலாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு. அது நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டே கேட்டிருக்கேன், இது எப்படி. ஏன்னா அவங்க பார்க்க போனால் சினிமாஸில் வந்துட்டு எந்த படம் பிஸ்னஸ் பண்ணதோ கொடுக்கணும். பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸையும் தாண்டி நிறைய படங்கள் கியூவில் இருக்கும்போது நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதான் அதுக்கு நடுவில் பெரிய ட்ராஸ்டிக் இருந்தது. அதாவது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, பர் டே 120,000 கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்த படம் அந்த ட்ராப்பில் வெறும் காலேஜை கொடுத்தோன்னே 120லேருந்து 25,000க்கு போகுது, 30,000க்கு போகுது. பட் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நைட்டில் 2 ஷோ கொடுத்து பாருங்கள். எல்லா தியேட்டர்லையுமே 2 ஷோ கொடுங்க. ஆள் வரலன்னா தென் நீங்கள் சொன்னதை செய்யணும். அண்ட் உண்மையிலேயே அந்த ஒரு நாள் செஞ்சாங்க. என்டையர் தியேட்டர்ஸை திரும்பி நைட் ஷோ கொடுத்தாங்க, 2 ஷோ கொடுத்தாங்க. எல்லா ஷோ நம்புறீங்களா, எல்லா ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக வந்துச்சு. என்ன அடுத்த நாள் எங்களுக்கு நைட் ஷோ கொடுக்கல அப்படின்னு. ஸோ அதுலேருந்து அந்த படம் தேட்டரில் 55 நாள் இருந்தது. எவ்ரி டே நாங்கள் தேட்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், நைட் ஷோ எங்களுக்கு கொடுங்க. அப்படி கேட்டு ஒரு நைட் ஷோ வாங்கி நாங்கள் நைட் ஷோ ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் எனக்கு வந்து இது எப்படியாவது அடுத்து மாற்றணும். அந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம தமிழ் படங்கள் மேலே இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரணும், இல்லை இந்த படம் ஓடும். ஸோ அதனால தான் நான் சீஃபோ சிந்தா 2க்குலாம் வந்து இன்னும் பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தை அவனுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். நோ சச் திங், எந்த பெரிய படம் வந்தாலும் இந்த படத்தை நான் நைட்டில் ஓட்டுவேன். அவங்களே வந்து கேட்குற கார்த்திக் சாமில் நீ என்கிட்ட பாட கொடு, நான் ஓட்டுறேன். அந்த அளவுக்கு வரணுன்றது தான் எனக்கு இருந்திருக்கு. அது தீய சக்தியான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க பிஸ்னஸில் அது ஒரு நமக்கு ஒரு தீய சக்தியாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஒரு காலப்படாதீங்க. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ட் ஆஃப் த டே இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒரே ஒரு உண்மையான விஷயம், உண்மையாக உழைச்சாங்கன்னா அதுக்கு அந்த யூனிவர்ஸ் அந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அது மட்டும் ஐ மீன் நீங்களும் கண்டிப்பாக அதே தான் யோசிச்சிருப்பீங்க. எல்லாரும் அதை யோசிக்கிறனால அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உள்ளுக்குள்ள நம்மளுக்கே கொடுக்குற நம்பிக்கை அதுதான் அப்படின்னு, இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற நம்பிக்கை அப்படின்னு. ஏன்னா இன்னும் நிறைய கேள்வி இல்லை ப்ரோ, இன்னும் 2-3 தான் இருக்குது. நம்ம ரேபிட் ஃபயருக்கு போயிடுவோம். உங்களுக்கு லேட்டர் என்ன வேணாவோ வெட்டிங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் பிகேபிக்கு வருவோம் அப்படின்னு. பிகேபியோட அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து என்னமோ இவிடியோட கண்டினியூஷன் மாதிரி இருக்குது. இல்லை அந்த வேர்ல்டுன்னு நான் சொல்ல, பட் எனக்கு என்னமோ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இல்லை இவிடி என்ன நான் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்ன சரியாக பார்க்கலடா, நான் திரும்பி அதே மாதிரி ஒரு ஜான்ரில் வர இந்த தடவை பாருங்க நான் சொல்லி அடிக்கிறேன்ற மாதிரி எப்படி இருக்குன்னு. இது அந்த வேர்ல்டு தான். இது வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் இன்விடியோ தோட்டத்தில் தான். ஓகே, ஃப்ரம் த வேர்ல்டு தான். ஓகே, சீக்வல் கிடையாது. அதே உலகத்தில் அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஓகே ஓகே, அப்படி ஒரு ஐடியா தான். இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைன்னு தான். இந்த இல்லை ஈவிடி பார்த்துட்டு வாங்க அதுதான் தேவையில்லை அந்த மாதிரி. ஏன்னா அந்த 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 ஒரு காம்பினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஈவிடியோட ஃபேன்ஸுக்கான சில என்ன சொல்லுவாங்க ஹோமாஜஸ் படத்தில் இருக்குது, அவங்களுக்கான ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருக்குது, அவங்க பார்க்கும்போது புரியுது. பட் ஈவிடி பார்த்தா தான் இந்த படம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த படம் முடியும் போது எல்லாருக்குமே ஈவிடி பார்க்கணுன்னு தோணும். எனக்கு என்னன்னா அப்போ பார்க்க மாட்டீங்களே, இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ அந்த வூல்ஃப் கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது இது கம்ப்ளீட்லி தான். அண்ட் அது வந்து ஒரு மேஸ்குள்ளே இருக்கிற ஸ்லாஷர் இல்லை, இது மேஸ்லாம் கிடையாது. இது மேஸ்லாம் கிடையாது. பட் இது ஒரு சைக்கோ அந்த மாதிரி ஸ்லாஷ் அந்த மாதிரி. இது வந்து த்ரில்லர் தான், இது ஸ்லாஷர் கிடையாது. இது பியோர் த்ரில்லர் தான். பட் இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எல்லாருமே அன்புக்காக தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அன்புக்காக தான் ஃபைட் பண்ணுவாங்க. அதுவும் படத்தில் ட்ரெய்லர்லேயே ஒரு டைலாக் வச்சுருக்கீங்க, இது கார்த்திக் சாமன் படம் தான், இப்படி தான் இது அன்புக்காக தான் இந்த படத்தில் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தில் இருக்க போகிற இந்த ஆக்டர்ஸ், இப்போ ரத்தின் ஷைலா வந்து இந்த கதை எழுதுனதுலேருந்து நான் வந்து ரத்தின் ஷைலாட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கதை நீங்கள் தான் எனக்கு நடிக்கணும்னு. நிறைய பேருக்கு தெரியாது, ரத்தின் ஷைலா தான் கல்யாணம் டு காதலில் மலர்மினி பெருமாள் நடிச்ச மியா கேரக்டர் பண்ண வேண்டியது. அப்போ மிஸ் ஆகுனுச்சு, எங்களுக்கு ஒர்க் ஆகுது. நான் அவங்க அப்போ இருந்து நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஒரு கதை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நாள் நான் பண்ணுவேன்னு. அவங்ககிட்ட கூப்பிட்டு நான் இந்த கதையை ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொன்னேன். ரத்தின் இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் எல்லாருக்கும் கிரேஷியேட்ஸ் தான். இதில் யாருமே வந்து புத்தர் தெய்வம் எல்லாமே கிரேஷியேட்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸு. எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருக்குது. இந்த சுயநலத்துக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும் போது இதுதான் கான்செப்ட்டு.
இப்படி தான் கேரக்டர் இருக்கணும். அவங்களும் ஓகே நல்லா இருக்குது, சரி சொல்லுங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்படி தான் டத்தின் இவ்வளோ தூரம் படம் இப்படி போவோம், அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சண்டை படம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இது 18 above இல்லை அதுதான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், படம் 18க்கு போகக்கூடாதுன்னு. இது 16 க்ளீன் 16, ஸோ யார் வேணாலும் வரலாம். ஓகே ஓகே. ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உண்மையாக கண்டே பிடிக்க முடியல. இது ஒரு இந்த மாதிரி த்ரில்லரா, இது சைக்கோ ஏதோ கில்லர் வரப்போனா, திரும்பி பார்த்தா முதல்ல வருது, திரும்பி பார்த்தா ஒரு பழைய வீடு வருது, திரும்பி வந்து யுவராஜ் வந்து வேறு வேறு டைலாக்லாம் சொல்கிறேன், கட் ஷாட் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி. இது என்ன லைக் இது எல்லாம் நான் ஒரு கட்டம் யோசிச்சு இது எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் இது எல்லாமே ஒரு படம் தாங்க, அதை நாங்கள் படத்துலேயே எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லிடுவாங்களா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. குழப்பமாக தான் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். நான் வந்து இது டத்தின் கிட்ட பிச் பண்ணது நான் அப்படி தான் சொன்னேன். இது வந்து நான் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஐட்டை நான் காட்ட போகிறேன் ஆடியன்ஸ்கிட்ட. நீங்கள் நல்லா நடிக்கிறவங்க, உங்களோட நடிப்பு திறன், ஆஃப்கோர்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ நான் சொன்ன ஒரு நல்ல ஒரு ஃபயரான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் காட்டலாம். நல்லா இருந்துச்சு அந்த ஓடி வர சீனு. அது என்ன எல்லாரும் பார்த்தா நினைப்பாங்க ஓடி வரதுல என்ன இருக்குது அப்படின்னு, பட் அதில் அந்த ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த சீனு, அந்த கட் எல்லாம் ரொம்ப அது ஆக்சுவலி ஆரம்பத்துலேயே படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது படத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு சீன் தான். ஆனால் நான் வந்து ட்ரெய்லர் கட் வந்துட்டு ஷூட்டிங்க்கு முன்னாடி நான் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் என்னோட ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் அப்படின்னு, இதுதான் எனக்கு ட்ரெய்லருக்கு வேணும்னு. அப்போ அந்த ஷார்ட் எடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த கட் வந்து இங்கேருந்து இப்படி பின்னாடி போகிற வரைக்கும் கட்டே இல்லாமல் ட்ரெய்லர் வரப்போகுது, எனக்கு பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு. ஒரு 25 டேக்கா இத்தனை டேக் பண்ணிச்சது, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. இஷா கட். ஓகே ஓகே. கடைசி கேள்வி ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம ரேபிட் ஃபயருக்கு போயிடலாம் அப்படின்னு. இவ்வளோ சொன்னீங்களே, அதாவது நான் இதெல்லாம் செய்கிறேன், ஐ மீன் நான் ஆர்டிஸ்ட்க்கு இது கொடுக்குறேன், இது ஐ மீன் அவங்ககிட்ட நடிப்பை வாங்குறதுக்கு டைம் கொடுக்குறேன், கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் எப்போ கேமராக்கு முன்னுக்கு வர போகிறீங்க? எனக்கு பயம். உடனே பயப்படுறீங்க அப்படின்னு? எனக்கு பயம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள்? எனக்கு கேமரா முன்னுக்க முடியாது. உண்மையாவா? ஐயோ என் செட்டே கேட்டு பாருங்க. என்னால் வந்து கேமரா பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ நான் விழுதுகளுக்கு ஒரு வாட்டி போயிட்டு 3, 2, 1 சொல்கிறது போய் ஏஞ்சிட்டேன், என்னெல்லாம் உட்கார சொல்கிறாங்க, ரொம்ப பயம். உண்மையாவா? ஆக்டிங் அது வராது எனக்கு. சும்மா இந்த ரவிக்குமார் மாதிரி நான் வந்து ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு. ஹீரோ ஆக்சுவலி எல்லாத்துலேயும் இருக்கும், ஜஸ்ட் கை மட்டும் வந்திருக்கும், ஷேடோ மட்டும் போயிருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு முகத்தில் காட்டுற மாதிரி அப்படின்னு. அந்த ஆசையும் இல்லை, அந்த 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 சைட்டே இல்லை. எனக்கு நல்ல படம் செய்யணும். எனக்கு மற்ற டேரக்டர் வந்து யாராவது சொன்னாங்கன்னா உங்ககிட்ட தான் இல்லைங்க, உங்ககிட்ட நான் நடிப்பு எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரா மற்ற டேரக்டர் யாராவது வந்து? இருக்கு சொல்லியிருக்காங்க, கையெடுத்து கூப்பிட்டுருக்கேன். வேணான்னு எனக்கு ரொம்ப பயம், எனக்கு அதெல்லாம் வராது. ஆக்டிங் நமக்கு வராது, நமக்கு டைரக்ஷன். எனக்கு சொல்ல டைரக்டர் பல பேர் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஆசையும் இல்லை, அது மேலே எனக்கு அந்த ஒரு சின்ன 1% ஈர்ப்பு கூட கிடையாது. எனக்கு நல்லா படம் பண்ணணும், எனக்கு தேட்டரில் நேஷா படத்துக்கு ஆளுங்க கியூவில் நின்று படம் பார்க்கணும், என்னோட பாத் அதுதான், எனக்கு ஆசை அதுதான். எனக்கு அது இது இப்போ வீரக்கருப்பு, நான் அந்த படம் ஒரு தேட்டருக்கு போனப்போ அந்த டிக்கெட் வாங்குற எல்லாரும் வீரக்கருப்பு வாங்கிட்டு இருந்தாங்க, நான் அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு ஒரு ரொம்ப இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டு. ஆமாம், அது கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஓகே நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அது கண்டிப்பாக. ஆமாம், அது எவ்வளோ பெரிய விஷயம், அவங்க அவ்வளோ கரெக்டாக அதை செஞ்சு சாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ டெனிசன் படம் நம்மளுக்கு அது கொடுத்துச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் படம் பண்ணுறோம். அந்த படம் அந்த மில்லியன் கொடுக்கலன்னா நம்ம திரும்ப பயந்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். கீதைன்றதை ஆரம்பித்தாங்க, பெரிய கொலெக்ஷன் கொடுத்தாங்க, அது இன்னும் நிறைய பேருக்கு ஹோப் கொடுத்துச்சு. இப்போ வீரகருப்பு நிறைய பேருக்கு சாயம் படம் எடுக்கணும்னு ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவான ஒரு பில்டு வருதுல்ல, அந்த சைடில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சைட் இல்லை, இது கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு. சரி, இன்னொன்று என்னென்னா இந்தியாவுக்கு கார்த்திக் சம்பளன் போவாரா ஹாலிவுட்க்கு? அதுவும் என்ன எல்லாமே வேணாம்லே அந்த ஆசை இல்லை, அந்த ஆசை அறவே இல்லை எனக்கு. பட் இன்னும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்களா? கிடச்சிருக்கு, ஸ்டோரிஸும் கேட்டிருக்காங்க. இது இப்போ கூட ஆக்சுவலி ஒரு நான் பிச் பண்ண ஒரு கதை, இங்கே வந்து இது பண்ண சொன்னது ஒரு கதை, அவங்க அது ரொம்ப பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு ஓடிடிக்கு தான் பண்ணலாம் வாங்க, பெரிய கம்பெனி அது எல்லாம் பேசி நானும் ஓகேன்னு சொல்லி கதைலாம் அவங்க ஒன்லைனர் சொல்லி ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நான் 2 ஒன்லைனர் சொன்னேன், 2மே ரொம்ப பிடிச்சிருக்கு, 2ம் எடுத்துருவாங்க பண்ணலாம்லாம் சொல்லி மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க என்னென்னா
இது நம்ம நாட்டு ஆக்டர்ஸோட பண்ணால் நல்லா இருக்குமே, நம்ம இங்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அது ஏன்னு தெரில, எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அதான் நானும் முதல்ல சொன்னேன். பட் அது ஒரு எக்ஸ்ட்ரா ரெகக்னிஷன் தான். லைக் இப்போ எப்படி சேனல்லேருந்து ஒருத்தர் போய் ஹீரோ ஆனார்னா, சிவகார்த்திகேயன் நம்ம இப்போ சொல்கிறோம், சேனல்லேருந்து போனவங்க வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஐடலாக வச்சுக்கோங்க அப்படின்னு நாளைக்கு சமுதாயம் சொல்ல சரித்திரம் சொல்லும். அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்த்திக் சாமல் மாதிரி இந்தியாவிலே போய் கூட படம் எடுக்கலாங்க அப்படின்ற மாதிரி. அது இன்னும் ஒரு 10 பேரை வளர்த்து விடுமே அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்திய மக்களோட கல்ச்சர் தெரியாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் நான் அம்மா கிட்ட பேசுகிற விதம் வேறு, அங்கே அம்மா நீவா போன்னு பேசுவாங்க, அப்பாவை நீவா போன்னு பேசுவாங்க. அங்கே அவங்களோட கல்ச்சர் வேறு. எல்லாரையும் நம்ம இங்கே நம்ம மலேசியா தமிழ் ரொம்ப அழகான நன்னெறிகள் நிறைந்த ஒரு, நம்ம எல்லாம் ரொம்ப மரியாதையும் அன்பும் கலந்து பேசுகிறவங்க. நம்மளோட தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே அதெல்லாம் இருக்காது. அவங்களோட கல்ச்சர் வேறு. அவங்க வீட்டில் எல்லாம் மொட்டை மாடி இருக்கும். ஸோ இந்த கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அங்கே இருக்கிற அந்த சன்லைட்டை புரிஞ்சு அவங்க வெளியே நின்று பேசுகிறதப்ப ஏன் டீ குடிக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு கல்ச்சருக்குள்ளே வருதில்ல. இது எனக்கு தெரியாது. அப்போ நான் அங்கே போய் என் கதையை நான் ஃபிட்டின் பண்ணும்போது அங்கே இருக்கிற நிறைய கான்சென்ட்ஸ்குள்ளே நான் அடங்குவேன். இல்லை இது வந்து இங்கே சரிப்பட்டு வராது, இதை வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இப்படி சொன்னால் தான் சரியாக இருக்கும், இந்த கேமுக்குள்ளே நான் வர விரும்பலை. எனக்கு அது வேண்டாம். எனக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், அதை சொல்லி இன்றைக்கி சூரியவீரன் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த மஸ்ஜித் ப்ளே பாய் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. ஆனால் அது ஒரு சிங்கப்பூர் கண்டென்ட் தான். ஸோ நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், ஒரு நாள் நம்மளோட கண்டென்ட்டுமே இங்கே உள்ளது பூமாவும் அங்கே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க இங்கே வந்து கொலாபரேட் பண்ணிட்டோம். ஐ எம் ஃபைன் வித் தட். அந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு ஆஃபர் வந்திருந்தது. எல்லாம் ஓகே இருந்தது. அது என்னுடைய ஒரு சீரீஸ் ஆக்சுவலி ஒரு அங்கே பெருசாக அங்கே பண்ணுறதுக்கு பேசியிருந்தாங்க. எல்லாம் ஓகே. அதில் வந்து 9 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அந்த கதையை வந்து மலேசியாவோட கதை தான். ஓகே. மலேசியாவிலேருந்து கம்போடியா, இந்தியா, இந்தோனேசியா அப்படின்னு நிறைய ஊரில் போய்ட்டு நடக்கிற ஒரு பெரிய விஷயத்தை வச்சுருந்தது. அப்போ அந்த கதையில் எல்லா ஊர்லேருந்தும் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 3 மலேசியன் ஆக்டர்ஸ், 3 இந்தியாவிலேருந்து, ப்ளஸ் இந்த மாதிரி சிலதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சிங்கப்பூர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேருதுன்னு எல்லாம் ஓகே. இங்கே இருக்கிற இந்த ஆக்டர்ஸ் எல்லோரும் வந்து இந்தியாவுக்கு வந்து என்னது தமிழ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. ஏன் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணோம், மலேசியனாக பேச போகிறாங்கன்னு. இங்கே நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இங்கே வந்து எல்லோரும் எங்கள் ஸ்டைல் பாஷையில் தான் சொன்னேன். உங்கள் ஸ்டைலில் பாஷையில் பேசுகிறதுக்கு அது உங்கள் ஊருக்காரனாக தான் இருக்கணும். ஆமாம். எங்கள் கதை இந்த கதையிலேயே அவங்க மலேசியனாக இருக்க போகிறாங்க, அப்போ அவங்க மலேசியனாக தானே பேசணும் அப்படின்னு. இல்லை எல்லாருமே இங்கே வந்து நான் வெளியாகிட்டேன். ஆமாம். இந்த இதுதான் இப்போ புரியுது எனக்கு. ஏன் அவங்க ஊர்லேருந்து படம் எடுத்தால் கூட எப்பயுமே இந்த மலேசியாவில் வந்து படம் எடுப்பாங்க, ஆனால் மலேசியா கேரக்டர் பார்த்தா அவங்க ஊர் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கே அது அங்கே வந்து அதை பார்க்க மாட்டாங்களாம். பட் இன்னைக்கு MDTP ப்ரூஃப் பண்ணியிருக்குல்ல, யூடியூப் சீரிஸ் பாருங்கள். அதான் இந்த ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெரிய ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க கோரியன் சீரிஸ் லெவலுக்கு ஹிட்டாக அங்கே இந்தியாவில் போய் சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் அந்த கேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசிக்கிறாங்க. இப்போ சிங்கப்பூர் தமிழ் எல்லாருக்கும் சேருதே. மலேசியா பொண்ணு தானே நடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெருமையான விஷயம். ஸோ அதான் இந்த ரூல் செட் பண்ணுறவங்களாம் ரூம்குள்ளேயே இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கூட்டம்னா அதே போய் சேர்ந்துருவோம். உண்மையிலேயே தேங்க்ஸ் டு சூரியவேலன், ரொம்ப நல்லா பிரேக் பண்ணி விட்டாரு. இதுக்கப்புறம் யாரை வந்து அங்கே வந்து தான் பண்ணணும், எங்களை மாதிரி தான் பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயத்த மீடியா காப் அந்த விஷயத்தில் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க கருவணம் சீரீஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், நல்லா பாருங்க. அது எல்லாமே இன்டர்நேஷனல் கான்டென்ட் ஆயிடுச்சு. அவங்க ஊரில் செம்ம ஃபேன்ஸ். ஆமாம். ஸோ அது இப்போ நம்ம எவ்வளோ நல்லா பேசுவோம், நல்ல கான்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறமா மேபி அப்ரோச் பண்ணுறவங்க, இதுக்கப்புறமா பேசுகிறவங்களாம் இந்த ஊர் பாஷையில் வேணும் அப்படிலாம் கேட்கறது விட்டுருவாங்க. நீங்கள் அதுவாகவே கொடுங்க, ஆனால் அவங்களெல்லாம் வச்சு கொடுங்க. ஆமாம். இங்கே பார்க்க ஆள் இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி உண்மையாகவே எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மார்க்கெட்டை மட்டும் ரெடி பண்ணிட்டோம், மிச்சதெல்லாம் அதே சொந்தமாக வந்துடும். ஆமாம். அதுக்கு முன்னுக்கு தான் அது உடைக்க கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஈஸி தான் அப்படின்னு. ஃபிங்கர்ஸ் கிராஸ் அந்த மாதிரி அமைஞ்சா டெஃபினெட்லி. ஓகே. கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. கேமராவுக்கு முன்னுக்கு உங்களை பார்க்குறேன்னா, இல்லை அந்த கேமரா இந்தியாவில் பார்க்குறேன்னா, இல்லை இந்தியாவில் உள்ள ப்ரொடியூசரும் மலேசியாவில் பார்க்குறேன்னா அப்படின்னு இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்தில் PKPயை பார்ப்போம். என்ன அதை பார்த்துட்டு இதுக்கு நடுவில் நீங்கள் இல்லை PKP வரைக்கும் எனக்கு டைம் பத்தலை, நான் கார்த்திக் சாமலோட ப்ராடக்ட் உடனே பார்த்து அவனை இந்த இன்டர்வியூ பார்க்கணுன்னா யூடியூப்பில் கீழே போய்ட்டு 3 சொல்லு மட்டும்தான் தேடிங்கன்னா அந்த சீரீஸ் 3SM. அது என்ன 3 சொல்லு மட்டும்தான் சீரீஸ். நீங்கள் 3 எபிசோட் பார்த்துருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக இல்லை 4வது எபிசோட தான் உங்களுக்கு புரியும். ஓகே அப்படியா? ஓகே 3 எபிசோடு பார்த்தேன். நான் நினச்சேன் மேபி 3 தடவை அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரி அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் பார்ப்போம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
அந்த ஒரு எபிசோடு முடியும் போதும் அவங்க படுற பிரச்சனைகள் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன் இவங்க என்ன லைக் அந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது நாக்க இது நான் நினச்சேன் இவங்க ஏதோ சைவம் போல இருக்குது அசைவம் கொடுத்துட்டாங்க அதனால இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. பட் அந்த 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 என்ன முடிச்சையெல்லாம் அவுக்கும் போது அது நல்லா இருக்கு. ஓ இப்படியா, ஓ இதனால தான் அதுவா அப்படி இப்படி. எனக்கு என்னென்னா கொஞ்ச நாள் நம்ம மலேசியாவில் வந்து சீரீஸ் கல்ச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டிங் மேட்டர் சீரீஸ்க்கு வந்துட்டு ஹூக். எப்பயுமே ஒரு சீரீஸில் வந்து மிட் ஹூக் இருக்கணும், எண்ட் ஹூக் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த எபிசோட் பார்க்கணுன்ற அந்த ஒரு ஃபீல் வரும்ல. கண்டினியூஸாக வந்து நிறைய சீரீஸில், எல்லா சீரீஸும் சொல்ல வரல, நிறைய சீரீஸில் அந்த அந்த ரைட்டிங்கே இல்லாமல் போயிடுச்சு நான் பார்த்த வரைக்கும். எனக்கே வந்துட்டு என்ன எங்கே ஹூக்கு, மிட் ஹூக் எங்கே, ஆடு போகிற முன்னாடி இருக்கிற ஹூக் எங்கே, எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி போயிட்டுருக்கு சீரீஸ்லாம். ஸோ ஐ தாட் ஓகே திரும்பி அந்த கல்ச்சர் கொண்டு வரலாம். ஒவ்வொரு எபிசோட் முடியும் போது அந்த ஒரு உண்மையாகவே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி அதுதான் சீரீஸ். நாங்கள் அது ரொம்ப கிளியராக இருப்போம். சீரீஸ்னால் அது இருக்கணும், அதுதான் அந்த போதை அந்த சீரீஸோட அந்த அடுத்த எபிசோட் பார்க்கணுன்ற ஏர்ச் கொடுக்குறது இருக்குல்ல, அதுக்காக தான் அந்த 3SM. ஸோ அது பாருங்க நீங்கள் எல்லாரும் கூப்பிட்றாங்க மாஸ்டர் கிளாஸில் வந்து சொல்லுங்கள், பேச மாட்டேன்றீங்க அப்படி. பட் பேசும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வருது, தம்பி நீங்கள் இப்படி இருக்கும்போது மீட் ஹூக்லாம் வைங்க, ஹூக்கில் முடிங்க சீரீஸ் அப்படி இப்படின்னு. அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கிளாஸ் கார்த்திக் சாம்பிள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோடில் நானே கூப்பிட்டு இதை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம் அப்படின்னு, எப்படி படம் எழுதுறது, எப்படி ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க, எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் ஒரு 20 கார்த்திக் சாம்பிள் உருவாகும் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக. இப்போ ஆக்சுவலி இந்த யூடியூப்க்கு செஞ்சது வந்து யூனிதார் பெரிய பங்கு இருக்குது. அவங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருந்தாங்களே. அவங்க ஆக்சுவலி இதை ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா கேட்டாங்க, அப்போ நான் சொன்னேன் நான் அந்த மாதிரி ஒர்க் ஷாப் நான் வரல, நான் சினிமா படிக்கலைன்னா. சரி ஓகே ஃபோனில் செஞ்சிங்களே, இது ஒரு ஒர்க் ஷாப்பாக செய்யுங்க, எப்படி இதுக்காக ரைட் பண்ணிங்க, எப்படி இதை ஷூட் பண்ணிங்கன்னு. அது கொஞ்சம் மேக் சென்ஸ் பண்ணிச்சு. ஆமாம் ஓகே இது நிறைய பேரை உருவாக்கும், இது செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நானும் அதே தான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ரிக்வஸ்ட்டாக போடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ட்ராமா, இந்த பயமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி நீங்களே உங்களை கண்டெயின் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம வளர்றது அதுவே ஒரு பெரிய விஷயம். பட் நம்ம இன்னும் 2 பேர்த்த வளர்த்து விட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வளர்றது நம்ம குடும்பம், நம்மளை சார்ந்தவங்களாம் வளருவாங்க. பட் நம்மளை வளர்த்து விட்டு அவன் ஒரு 2 பேர், அந்த 2 பேர் ஒரு 20 பேராக வளரும் போது நம்ம இருக்கிற பொசிஷனில் நம்ம ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு போகிறோம். இப்போ வந்து நான் சாதிச்சன்றதோட நான் 4 பேர் சாதிக்க வளர்த்து விட்டன்ற போது நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுறோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக மாறுறோம். ஸோ அது ஒரு பெட்டர் பொசிஷன் அண்ட் இட் கிவ்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் சொல்கிறேன், அது ஒரு பலனாக போய் மழை பெருக்கு சார் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு ஐ மீன் ரஜினி சொல்ல சாப்பிட்டதை உடம்புலேயே வச்சோம்னா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாரிச்சதை பேங்க்லேயே வச்சுருந்தோம்னா வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ சில நேரம் நம்மளுக்கு எனக்கு ஒன்று இருக்குது. நான் எப்பயுமே என்னை ஃபாலோ பண்ணுற எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு எப்போ எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பேன். என் கூட அசிஸ்டண்டாக இருக்கிறவங்க, என் கூட ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க வரைக்குமே என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் எல்லாத்தையும் உட்காந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் போவேன். லைக் A to Z கற்றுக் கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். அது வந்து நான் எப்பயுமே பண்ணுறது. அது எனக்கு ரொம்ப நாளாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. என்னைக்காவது அந்த ஆசை கிட்ட வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பல விஷயங்களை தம்பிச்சு போவேன் நான். அப்போ வந்து தாராளமாக இப்போ வருமே. இன்னைக்கு காலைல கூட ஒரு பையன் அனுப்பியிருந்தான், அண்ணன் இந்த விஷயம் ஸ்டக் ஆகிட்டேன்னு அப்படின்னு. அதுக்கான எல்லா நோட்ஸு என்னென்ன PDF இருக்குது எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு, இதை பார்த்துருப்பா, இந்த லிங்க்கை பார்த்து அனுப்பிவிட்டு சொல்லிடுவேன். என்ன கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். கேட்கறதுக்கு தயாராக நீங்கள் இருந்தீங்கன்னா பதில் சொல்கிறது கார்த்திக் சாம் தயார் அப்படின்னு. அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டேன். சில நேரத்தில் வந்து கேட்பாங்க, சொல்லுங்க கடுப்பாகிற மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு. என்னன்னா எனக்கு வந்து எந்த ஒரு பேசிக்ஸும் இல்லை, எனக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியல, ஆனால் எனக்கு அது ஆசையாக இருக்குது, நான் வந்து உங்கள் கூட சேர முடியுமா அப்படின்னுவாங்க. அப்போ நான் கேட்பேன், சரி உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஆமாம் எனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லைன்னு. சரி ஓகே உங்களுக்கு இது தெரியுமா, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் தெரியுமா, உங்களுக்கு இந்த டைரக்ஷன் பற்றி ஷார்ட்ஸ் எத்தனை இருக்குது, என்னென்ன இந்த 7 ஸ்டோரிஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, என்ன எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி போய் அதுக்கிட்ட சொன்னாலே போதும். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐயோட ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டு பி a filmmaker பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி பேசிஸ், கேன் யூ டெல் மீ வாட் ஐ வாண்ட் டு லேர்ன் சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் எடுத்து கொடுத்துரும். ஆமாம் இதெல்லாம் பண்ணு. ChatGPT, Claude என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து அந்த பதில் வேண்டாம், ஸ்டக் ஆகிட்டிங்களா வந்து கேளுங்க. பட் எங்கே ஆரம்பிக்கிறது? இது இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது கேளுங்க. முக்கியமாக ஒன்று, இது நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இமெயில்லையும் சரி, எனக்கு டிஎம்லேயும் சரி, நிறைய பேர் என்கிட்ட கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கதையை அனுப்புகிறீங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க.
உங்கள் ஐபி உங்களுக்கு சொந்தமானது. என்றைக்குமே உங்கள் கதையை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத வரைக்கும் இன்னொரு ஆளுக்கு அனுப்பாதீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. நான் வந்து பெரும்பாலும் எனக்கு இன்பாக்ஸில் ஐ எம் அட்டாச்சிங் த ஸ்டோரின்னு சொன்னோன்னா அந்த மெசேஜ் நான் திறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கால் நான் அதை திறந்து அதை நான் படிச்சுட்டு கூட மாட்டேன். நான் கீழே போய்ட்டு இம்மீடியட்டாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன், இந்த கதையை இந்த மாதிரி அனுப்பாதீங்க, இது தப்புன்னு சொல்லி அனுப்பிடுவேன். மேபி இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நான் எடுக்க போகிற படத்தில் ஒரு சின்ன எலமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் அவருக்கு அனுப்பினேன், அவர் அதை எடுத்துக்கிட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ தயவு செய்து அதை பண்ணாதீங்க. உங்கள் கதைகளை இமெயிலில் யாருக்குமே தயவு செய்து அனுப்பாதீங்க. உங்கள் கதையோட பவர் உங்களுக்கு தெரியல, அது உங்கள் ஐடியா, உங்கள் சொத்து, அதோட வேல்யூ ரொம்ப பெருசு. அதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஒருத்தவங்ககிட்ட பிச் பண்ண போகிறீங்களா, இமெயிலில் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட பிச் பண்ணலாமான்னு கேளுங்க. எஸ் பிச் பண்ணலான்னு சொல்கிறாங்களா, அதுக்கப்புறமா ஒரு 1 லைனர் ஷீட் இருக்குது, 1 பேஜில் சொல்கிற ஒரு ஷீட் இருக்குது, ஒரு லாக் லைன் இருக்கும், என்ன மாதிரி ஐடியா, என்ன கான்செப்ட், இப்படி சொல்கிறது மட்டும் இருக்கும். அதுவே கீழே ரைட்ஸ் ப்ரொடெக்டட்னு போட்டு அனுப்புங்க. அதை அனுப்புகிற முன்னாடி அந்த கதையை மை ஐபிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் பேரில் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தயவுசெய்து இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அதை போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு செய்கிறீங்கன்னு. இல்லைனா இங்கே நிறைய பேர் ஈஸிலி கதையை எடுத்துக்குவாங்க. ஸோ ப்ளீஸ் இமெயிலில் ஸ்டோரி அனுப்புறது, இன்பாக்ஸில் ஸ்டோரி அனுப்புறத பண்ணாதீங்க. அதை நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஐ ஹேவ் அ ஸ்டோரி, கேன் ஐ பிச்னு கேளுங்க. கேன்னா கேன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா ஸோ சாரி நாங்கள் ஸ்டோரி பிச்லாம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். கேன்னு சொல்கிறவங்க கிட்ட மேக் ஷுவர் ஐபிஓவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இல்லையா அட்லீஸ்ட் உங்கள் கதையை உங்கள் இமெயிலே நீங்கள் என்னென்னா ஒரு ஏர்லியஸ்ட் டேட் இருக்கணும், இந்த கதை உங்களோட தான் சொல்கிற ஒரு ஏர்லியஸ்ட் ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த பர்சனுக்கு அதை அனுப்புங்க. அட்லீஸ்ட் ஒரு ப்ரூஃப் இருக்கும், இந்த கதை நான் தான் ஏர்லியஸ்ட் இந்த டேட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் அவசரப்பட்டு உங்கள் ஐடியோட வேல்யூ ரொம்ப கூட, அதை பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ் கிளாஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. இந்த மாதிரி தான் பல விஷயங்களை தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கானுங்க வெளியே பாவம் பசங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது நம்ம ரேபிட் ஃபயர் இருக்குது, அதில் சந்திப்போம். ஒரு தமிழ் படம் நீங்கள் எப்போ வேணாலும் திரும்பி பார்ப்பீங்க? 1001. ஒரு ஃபிலிம் உங்கள் மேட் யூ க்ரை? A film that made me cry. ஆஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் இருக்குது. பட் சமீபத்தில் ஒரு படம், மேபி அது எத்தனை பேர் பாதிச்சிருன்னு தெரியல, என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த படம். ஏன்னா என்னோடய லைஃப்பை நான் ரொம்ப அந்த படத்தில் பார்த்தேன். இட்லி கடை. ஏன்னா நான் வந்து ஒரு கச்சாம்புத்தே ஃபேமிலியில் வந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்து எவ்ரிடே அந்த காலங்கத்தில் 4 மணிக்கு ஏஞ்சி அந்த கையில் அரைச்சி அதை செஞ்சு அந்த கடையை போட்டு அவங்களோட ஆசைலாம் ஆக்சுவலி நானும் எப்படியாவது இதை பண்ணணும், டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறத வந்து அந்த படத்தில் ஆக்சுவலி நான் அப்படியே என்னோடய ஃபேமிலியை பார்த்தேன். நான் ரொம்ப அழுந்தேன் அந்த படம் பார்த்துட்டு. ஆக்சுவலி ரொம்ப அழுந்தேன். மறுபடியும் எனக்கு வந்து இல்லை, என் ஃபேமிலி பிஸ்னஸ் நான் ஒட்டக்கூடாது, நான் திரும்பி போய்ட்டு ஏதாவது பண்ணி என் ஃபேமிலி பிஸ்னஸ் நான் ஹோல்ட் பண்ணுன்ற அந்த எவ்ரிடே எனக்கு அந்த தாட்ஸ் அந்த படம் பார்த்ததுலேருந்து வந்துருச்சு. இட்லி ஐ மீன் அது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்டாக கனெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஆஃப்கோர்ஸ் அந்த படம் எனக்கு ரொம்ப பாதிச்சு. நான் தியேட்டர்லேயே அவ்வளோ இருந்தேன் அந்த படத்தில், என்னால் முடியல, அந்த அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது அந்த படம். ஓகே, அந்த படத்தை ஜென்சிலாம் வந்து ட்ரோல் பண்ணி பட் என் லைஃப்க்கு எனக்கு அது கனெக்ட் ஆகல. ஏன்னா தீஸ் ஆர் த ரீசன்லாம் லைக் இப்போ வர ஜெனரேஷனுக்கு வந்து அது லே எங்கள் அப்பா வேலை செஞ்ச நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. நான் என் அம்மா அப்பா தான் பார்த்தாங்க. நைஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் மலேசியாலையா இல்லை 2 சொல்லுங்களேன் பரவாயில்ல. மலேசியாலையும் இந்தியாவில்? ஆக்சுவலி மலேசியாவில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா எனக்கு மகேன் அண்ணன் விகடகவி. எனக்கு அவரோட எனர்ஜி ரொம்ப பிடிக்கும். ஆஃப்கோர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் நான் இப்போ ரீசெண்ட்லியும் திரும்பி அவர் கூட ஒர்க் பண்ணாலும் நான் திரும்பி ரிவைவ் பண்ணேன். ஆமாம் அண்ணங்கிட்ட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போதைக்கு என்னோட கரண்ட் ஃபேவரட் மகேன் அண்ணன் சொல்லலாம். இந்தியானா எம்எஸ் பாஸ்கர் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் என்னோட ஃபேவரட். நைஸ் 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 சாய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதான் அவர் கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் ஆக்சுவலி அவர் ஃபேவரட் மகா நடிகர். ஆமாம் ஆமாம், செம்ம. அதுவும் அந்த 8 தொட்டக்கள் செம்மையாக பண்ணி என்ன பெர்ஃபார்மன்ஸ், அதான் என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன படம் அப்படின்னு. மோஸ்ட் ஓவர் ரேட்டட் தமிழ் மூவி? ஓவர் ரேட்டட் தமிழ் மூவி இந்தியாவிலையா? ஆமாம், இந்தியாவில் ஓவர் ரேட்டட் தமிழ் மூவி ஐ சங்கர் நினச்சிப்பாரு. நான் சங்கர் ஃபேன், பெரிய சங்கர் சாரோட ஃபேனு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த படத்துக்கு போயிட்டு, ஏன்னா விக்ரம் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாரு. எனக்கு
உள்ளே போயிட்டு அவரோட எஃபர்ட்டை கடைசியாக இந்த கதைக்கு இப்படி தான் பார்த்துருந்தீங்களா அப்படின்றது. கடைசியில் அது ஒரு லவ் ஸ்டோரி தானே. நானும் அப்போ நினச்சேன் பியூட்டி அண்ட் பீஸ் ஏதோ அந்த அளவுக்கு என்னென்னமோலாம் நினச்சி அப்போல்லாம் போயிட்டு படத்தில் போயிட்டு கடைசியாக அவர் எஃபர்ட்டை நீங்கள் இதுக்கு தான் இந்த படத்தில் பார்த்து அதுக்கும் மேலே டைலாக்ல மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு செம்புக்குள்ளார இவ்வளோ பெரிய செம்பு எடுத்து வந்து இவ்வளோண்டு பால் உள்ள ஊற்றி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக போணுச்சு. ஆனால் விக்ரம் செமையாக பண்ணியிருந்தார். ஆமாம் 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 நல்லா இருந்துச்சு. அதனால தான் அது அப்படி ஃபீல் ஆகுனுச்சு. ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி உண்மையாகவே அவங்க கொடுத்த பில்டப்போ அந்த விஷயங்கள்லாம் அந்த படம் ஓடினது கூட நான் நினைக்கிறேன் அந்த விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, விக்ரம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, விக்ரம் அப்படி சொல்லி ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லி ஓடிட்டாங்க அவரோட எஃபர்ட் அதில். ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனை என்ன பண்ணுறதுல அதுக்கப்புறம் வேறு எந்த படமும் அவருக்கு ஓட மாட்டுது. அது விக்ரம் பிரச்சனை அப்படி. சரி நீங்கள் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் நான் சொன்னோன்னா நீங்கள் இங்கேயா அங்கேன்னு கேட்டிங்க. அப்படி இங்கேனா எது சொல்லுவீங்க? இல்லை இங்கே இல்லைன்றான் அந்த மாதிரிலாம் இல்லை. மோஸ்ட் ஓவர் ரேட்னா மேபி என் படத்தை நான் சொல்லிக்குவேன். இது சேஃப் டிப்ளமேட்டிக்காக இருக்கு. இல்லை உண்மையிலே சொல்லிக்கிறேன். உண்மையிலே நான் என் படத்தை மேபி சொல்லிக்குவேன். வேறு நான் இந்த மாதிரி நான் இங்கே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வேணுன்னா இருக்குது எனக்கு. டும் டும் டுமில் படம்லாம், மிருக சிறுஷம், டும் டும் டுமில்லாம் எனக்கு வந்து ஏன் ஓடலை. மிருகசிறுசம் நானே எக்ரி பண்ணுவேன். அது நானே பார்த்து நான் பொதுவாக அப்போ கூட சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போடுற ஆள்லாம் இல்லை நம்மளுக்கு அது வராது. உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த சக்குன்னு கேமரா பார்த்து பேச சொன்னாங்கன்னா வராது. பட் அந்த படத்துக்கு வந்து நானே போட்டேன். ஏன்னா அப்போ அவங்க போட்டிருந்தாங்க ஷோ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் பார்த்தா அது ரொம்ப நல்ல படம். ரொம்ப அந்த யங் பாய்ஸ் ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருந்தாங்க. அந்த குரூப்பே எனக்கு நடிச்சவங்களாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா படம் நடிக்கிற மாதிரியே இல்லை, நல்ல வித்தியாசமான கதை. 2 படம் டும் 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 இல்லைன்னா நல்ல ரைட்டிங். எனக்கு பஞ்சதந்திரம் மாதிரி மலேசியாலாம் ஒரு படம் எடுப்பாங்களான்னு பரவாயில்லையே இப்படி ஒரு படம் மலேசியாவில் எடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. மிருக சீரிஷம் I was like வாவ், அது ஓடாது என்னால் எக்ஸைட் பண்ண முடியும். எப்படி இந்த படம் ஓடலை அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. மார்க்கெட்டிங்கும் நல்லா தான் பண்ணாங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் லைக் அந்த லைக் இல்லைங்க எங்களுக்கு யாரும் தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி. பட் இந்த அண்டர் ரேட்டட். எஸ் அண்டர் ரேட்டட். கண்டிப்பாக உண்மைதான். ஒரு மலேசியன் ஃபிலிம் தட் ஜெனுவன்லி இம்ப்ரெஸ்ட் யூ இன் ரீசன்ட் டைம்ஸ்? சொன்னேன் மிருகசீரிஷம். பூச்சாண்டி ஆஃப்கோர்ஸ். பட் பூச்சாண்டி மக்களே அதை அங்கீகரித்து அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. மிருகசீரிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு புது டீம், அவங்க மேலே மட்டும்தான் நம்பிக்கை அவங்களுக்கு. அதுலேயும் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆக் எடுத்துகிட்டு போன விதம், அந்த புக்கில் நடக்கிற கதைக்கும் இங்கே இருக்கிற வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடக்கிற இந்த இன்டர்கனெக்ஷன்ஸை, அதாவது ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன், சவுண்ட் டிசைன் ஒரு படத்தை எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புரிஞ்சு செஞ்ச ஒரு படம். ஆமாம். ஸோ உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எங்கேயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா தயவு செய்து மிருக சீரிஷம் இப்போ தேட்டரில் முடிஞ்சால், ஏன்னா அது 5 ஸ்டாரோட சொந்த படம் தான், தயவு செய்து ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல படம், நிச்சயமாக ஜெயிக்க வேண்டிய ஒரு படம். உண்மையாகவே அது ஐ வாஸ் ரியலி சேட். அந்த படத்துக்கு அந்த ரிசல்ட் ஆக்சுவலி உண்மையாக இருந்துருக்கூடாது. பட் சில நேரம் காலம் பதில் சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஈவித்தியில் நீங்கள் சந்தித்த மாதிரி தான் அப்படி நடந்திருந்தோம். அங்கேயே நின்றுருந்தோம்னா ஒரு C4C கிடச்சிருக்காதுன்னு கண்டிப்பாக கணேசன் வெரி ஷுர். அந்த டீம் அடுத்து பண்ண போகிற படம் பண்ணணும். அவங்க பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நான் வேண்டிக்கிறேன், அது மிகப்பெரிய வெற்றி. இந்த எல்லா பாக்ஸ் ஆஃபீஸும் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கணும். நல்ல கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட அந்த சரக்கு இருக்கு. ஆமாம், ஜஸ்ட் கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னா ஐ திங்க் தே வில் டூ. அந்த டயலாக், அந்த எல்லாமே சின்ன சின்ன விஷயம், அந்த SK கண்ணை கொடுங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு கூட நல்லா பெக்குலியரா பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லருக்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ட்ரெய்லருக்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்களே. அவங்கெல்லாம் வரணும், அவங்க எல்லாம் பெருசாக வந்துடுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மார்ட்டின் இருக்கார். மார்ட்டின் அவரும் நல்ல டைரக்டர். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா வாவ். கண்டிப்பாக நைஸ் தட் லைக் சப்போர்ட் பண்ணுறதோட நம்ம சொன்ன நல்ல படங்கள் தானே. ஆமாம். இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் நான் மட்டும்தான் இருப்பேன், நீ மட்டும் தான் இருப்பேன் அப்படிலாம் யோசிக்காமல் இருக்கிறது. யாரும் ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். இது ஒரு டெம்பரரி ஸ்பேஸ். அதே ஏதோ உண்மைதான். அடுத்த சக்ஸஸ் வந்தாலே நம்ம கதை முடிச்சு முடிஞ்சு. உண்மை. விச் ஆக்டர் டு யூ திங்க் த நெக்ஸ்ட் பிக் திங் இன் மலேசியன் லோக்கல் ஃபிலிம்? இப்போ கரண்ட்லியா? ஆமாம். த நெக்ஸ்ட் பிக் திங் எனக்கு ஜெனுவின்லி ஃபீல் பண்ண சொல்கிறேன் திவாகரன். நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த பையன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உண்மையிலே நம்புகிறேன் திவாகரன். எஸ். அண்ட் இப்போ நான் இந்த C4 சிந்தா 2ல் நான் ஒர்க் பண்ணேன். ஹரிஹரன் சொல்லிட்டு ஷானனோட சன், அவர் நிறைய RTM பண்ணியிருக்காரு. பாவம் அந்த பையன் இன்ன வரைக்கும் பெருசாக தெரில. RTMனா தமிழ் நியூஸ் படிக்கிறாரு. ஆனால் நான் இதில் கொடுத்த கேரக்டரு அவருக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கதாபாத்திரம். அந்த பையன் நடிக்கும் போது உண்மையிலே எனக்கு மனசார தோணுச்சு,
கண்ணு முன்னுக்கு நான் திவாகரன் 2 பேர் பார்க்கும்போது ஓகே நல்ல ஒரு ஃபியூச்சர் 2 பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ஜெனுவின்லி ஃபீல் பண்ணுச்சு எனக்கு. நைஸ். திவாகரன் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த அந்த கேரக்டருக்கு மேலே நம்மளுக்கு கடுப்பு வந்துச்சு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் சீக்வல். தி அதர் சைட் ஆஃப் த காயின் பார்ப்பாங்க. ஓ நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதே கேரக்டர் எல்லாரும் அதே கேரக்டர்ஸ் தான். ஓகே ஓகே. இது வந்து லைக் வேற மாதிரி வேற உலகம். எந்த அளவுக்கு நான் இதான் முதல்ல சொல்கிறேன். இதை எந்த அளவுக்கு சீஃபோ சிந்தா ஒரு சீக்குவலாக இருக்கும்னா அதில் கடைசி கட்டம் 2 பேரும் கடலில் கட்டி பிடிச்சாங்களே, படம் கடலில் கட்டி பிடிச்சிலேருந்து ஆரம்பிக்கும். அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அங்கேருந்து கதை அப்படியே ஆரம்பிக்கும். சீக்கிள் நம்ம வீடியோ ஒரு நல்லா தம்ப்நெயில் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே. இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காமனாக சொல்கிற ஒரு பொய்னா என்ன? ரொம்ப காமனாக சொல்கிற ஒரு பொய்யா? இல்லை நீங்கள் கேட்ட ஒரு காமனான பொய் அப்படின்னு? பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் இல்லை. ஓகே ஓகே ஓகே. உங்கள் படத்துக்கே நீங்கள் வாங்கின ஓர்ஸ் ரிவ்யூ? நான் ஆக்சுவலி ஆஃப்கோர்ஸ் நிறையா ரிவ்யூஸ் வந்திருக்கு. நான் வந்து அடைமலை காலம் ஆக்சுவலி ஒரு இது ஓப்பன் பண்ணியிருந்தோம். படம் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களோட டிக்கெட் காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோன்னு ஒரு கேம்பெயின் பண்ணியிருந்தோம். எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், எனக்கு படம் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவங்க ஒன் ஆஃப் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு படம் பிடிக்கல ப்ரோன்னு. நான் அக்கௌண்ட் நம்பர் கேட்டு காசு போட்டு விட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு காசு போட்டு விட்டேன். இது வந்து எனக்கு நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். நான் ஒன்று சொன்னேன், அதுக்கு அவங்க கேட்டுறதுக்கு நான் அது செய்கிறது, அது நான் கிரிட்டிக்ஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ பேர் என்னமோ சொல்லியிருக்காங்க. நிறைய பேர், சில பேர் என்கிட்ட ட்ராகின்லாம் ஈவிட்டிக்கெலாம் நிறைய ட்ராகின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும். நம்ம ஆக்சுவலி எவ்வளோ ட்ரிம் பண்ணலான்னு சொன்னோம். பட் எடிட்டர் சைடில் அவங்க சைடு நியாயம் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இந்த ஸ்பேஸ் கொடுங்க, இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்குது, ஒரு எடிட்டரை என்ன மதிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை விடுவோம். சரி. பட் வெளியே வரும்போது நம்மளை பார்த்து தான் சொல்லுவாங்க என்ன ட்ராகியாக இருக்குது. அதுலேருந்து நான் என் படத்தை நானே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஓகே, சரி பரவாயில்ல, அந்த பிளேமும் இப்போ நல்லா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்ன வரைக்குமே எனக்கு என்ன ரொம்ப பாதித்த ரிவ்யூனா, நான் ரொம்ப தெய்வம் பார்க்குற அந்த டைரக்டர் எனக்கு அனுப்பின அந்த என்விட்ட தொடருக்கு அனுப்பின அந்த மெசேஜ். ஏன்னா நான் அந்த டைரக்டர் என்னோட தெய்வம் மாதிரி, நான் இன்னுமே நான் அவரை தெய்வமாக தான் பார்ப்பேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். அந்த மெசேஜ் என்னை உண்மையில் இன்ன வரைக்கும் பாதிச்சிருச்சு. நைஸ் நைஸ். அவ்வளோதான் கேள்வி என்கிட்ட இருந்துச்சு ப்ரோ. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயம் உங்களுடைய பாட்காஸ்ட்டில். ஒன்று ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 விதத்தில் ஒன்று முதல்ல நான் கேட்கணும்னு நினச்சது, ஏன் உங்கள் பாட்காஸ்டோட பேர் மலேசியா குமார் பாட்காஸ்ட்? ஏன் அங்கே மலேசியா இருக்குது? அது எனக்கு முதல் கொஸ்டின். நான் வந்து ஏன் வைக்கணும்னு நினச்சேன்னா, ஓகே முதல்ல பாட்காஸ்ட் வைக்கணும், பாட்காஸ்ட் ஒன்று திறக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட் நான் என்னென்னமோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் யோசித்தேன். லைக் இப்போ சின்ன கதை, பெரிய கதை, கோச கதை, இல்லைனா சும்மா அட்டி பேசி அந்த மாதிரி என்னென்னமோலாம் யோசித்தேன். இது மாதிரி வித்தியாசமாக ஏதாவது வாய்க்குள்ளே வர மாதிரி அப்படின்னு. அப்புறம் நான் யோசித்தேன், என் ஃப்ரெண்ட்லாம் எப்பயும் சொல்லுவானுங்க என்னென்னா, என் பேர் வந்து இருக்கிறதுலே உன் பேர் தானே இந்த உலகத்தில் ரொம்ப காமனான பேர் அப்படின்னு எப்பயுமே. எல்லார் பேர்லேயும் பின்னால் வரும் குமார், அப்படி தினேஷ் குமார், ரவி குமார் அப்படின்னு. ஆனால் உனக்கு அந்த அந்த சைட் இருக்கிற பேர் தான் மெயின் பேராகவே இருக்குது அப்படின்னு தான் பொதுவாக என்னை கலாய்ப்பானுங்க. ஸோ அப்போ நான் யோசிப்பேன், எப்பயுமே இந்த உண்மையாக சொல்கிற மாதிரி இந்த குமார்ன்றது ரொம்ப காமனான பேர். ஸோ நம்ம ஏன் ரொம்ப இந்த வாயில் நுழையிற மாதிரி தானே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதோடைய ஒரு வாயில் நுழையிற பேர் வேணும் அப்படின்னு நம்மக்கிட்டே ஒரு பேர் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை தூக்கி முன்னுக்கு வச்சிட்டேன். பட் குமார் பாட்காஸ்ட்னு வச்சோம்னா இப்போ அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. இப்போ 1000 குமார் வெளியே இருக்கானுங்க அப்படின்னு. இதில் எப்படி நம்ம ஒரு வித்தியாசமான குமாராக வருது? முதல்ல காஜாங் குமார் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், இது கொஞ்சம் ரொம்ப லோக்கலாக இருக்குது. ஆமாம். அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு மாதிரி இந்த ஏரியாலே தான் இருக்கிற பையன். ஆமாம், டுமிலுக்கு போ வவால்ன்ற மாதிரி காஜாங் குமார் அந்த மாதிரி ஒரு இதாகிடுவான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, சரி காஜாங்கோட ஸ்லாங்கூர் அதெல்லாம் போக முடியாது, ரொம்ப ஒரு ஜோக்ராஃபி கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி குமார் காமன் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய காமனை சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு, மலேசியா குமார் அப்படின்னு. ஏன்னா கொக்கி குமாரா அதெல்லாம் வச்சுருக்காங்களா. ஸோ அங்கேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு. கொக்கி குமாரா, புதுப்பேட்டை குமாரா, அந்த மாதிரிலாம் இருக்கட்டும். பரவாயில்ல, நம்ம மலேசியாவில் நம்ம முதல்ல ஒரு ஃபேமஸான குமார் ஆகும் அப்படின்னு. இந்தியாவில் பல குமார் இருக்காங்க அப்படின்னு, இங்கே நம்ம முதல்ல ஒரு ஃபேமஸான குமார் ஆகும் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன்ல. மக்கள் சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் இதை உங்கள்கிட்ட கேட்டேனாக்கா, நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து சுகமா சொல்யூஷனை முதல் நான் வெளிநாட்டுக்குன்னு ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன். நார்வேக்கு போனப்போ நான் வந்து படம் முடிஞ்சோன்னே எல்லோரும் ஓகே என்ன சொல்ல போகிறாங்க அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த படம் தான் ஆக்சுவலி எனக்கு அது ஒரு பெரிய காரணமாக அது என்னென்னா, அங்கே வந்திருந்த ஃபெஸ்டிவலில் பார்த்த எல்லோரும் நல்ல க்ரௌட் இருந்தாங்க. எல்லோரும் என்கிட்ட முதல்ல சொன்ன விஷயம்,
நீங்கள் மலேசியாவில் இந்தியன்ஸ் ஆக்சுவலி எப்படி வாழ்கிறாங்க நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் ரொம்ப ஏழையாக, ஏன்னா ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் தானே போவோம், ரொம்ப ஏழையாக ஒரு ஏதோ ஒரு பைப்பை நோண்டிக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு ஃபிலிம். மலேசியாவில் இந்தியன்ஸ் இப்படியும் வாழ்கிறாங்க நீங்கள் வந்து காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலி நம்ம கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே அவுட் சைடுக்கு போகும்போது கண்ட்ரி. ஸோ நீங்கள் யூடியூப் கண்டென்ட்டாக போடும்போது நீங்கள் முன்னுக்கு நீங்கள் வெறும் மலேசியான்னு சுமக்கலை, நீங்கள் ஆக்சுவலி உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து ஒவ்வொரு மலேசியன்ஸை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி எல்லார்ட்டையும் உலகத்தை காட்டுறீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எனக்கு மலேசியா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. யாராவது மலேசியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, வெவ்வேறு ஆர்டிஸ்ட் லைக் எல்லா இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா, மலேசியா பாட்காஸ்ட்னு தட்டினா மலேசியா குமார் பாட்காஸ்ட் வரும். அதில் அவங்க மலேசியாவிலேருந்து டயஸ்போராவில் இருக்கிற தமிழ் எல்லாரோட ஸ்டோரிஸ் அவங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆர்கைவை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்களாம் சொல்லும் போது தான் எனக்கே கூச்சமாக உண்மையிலே ஆக்சுவலி ரொம்ப பெரிய, அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆர்கைவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ். அதுதான் நம்மளுக்கும் ஐ மீன் மலேசியாவில் சொல்ல வேண்டிய கதைகள் சொல்ல. இங்கே நம்மளுக்கு எனக்கு எப்பயுமே என்ன தோணுனா கெஸ்ட்லாம் சூஸ் பண்ணும்போது அப்படின்னு நான் செக்குன்னு முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன தோணும் அப்படின்னா லைக் இங்கே நம்மளுக்கு உள்ள கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது படிக்கிறதாகட்டும், இல்லை படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் கேங்ஸ்டரிசமில் சேர்றதா இருக்கட்டும், இல்லை சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, சரியான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் நம்ம இதில் பின்தங்கியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது எப்பவுமே கெஸ்ட் கூப்பிட்றதா என்ன இருக்குன்னா, அந்த லைக் இப்போ நீங்கள் வரீங்களா, இப்போ சாதாரண மக்கள் வந்து சாதிச்சு உங்களை கூப்பிட்டு வந்தோம்னா வெளியே பார்க்குற அவங்களுக்கும் ஒரு 4-5 பேருக்கிட்ட ஒரு நம்பிக்கை வரல, இவரே செஞ்சுருக்காரு அப்போ நம்மளும் செய்யலாமே, நம்மக்கிட்ட காசே இல்லை இருந்தாலும் செய்யலாமே, நம்மக்கிட்ட ஐ மீன் ஃபிலிம் மேக்கிங் இதே இல்லை, நம்ம படம் எடுக்கலாம், நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய மாடலே இல்லை, நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகலாம், இப்படி சின்ன இது வச்சுருந்தாலே ஒரு நகை கடை திறக்கலாம் அப்படின்ற கதைகள்லாம் கூப்பிட்டு வந்து பேசினோம்னா அதை பார்த்து ஒரு சமுதாயம் நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழித்து இந்த நம்பர்ஸ் இன்னும் குறைஞ்சிச்சு. மலேசியாவில் சொல்கிறாங்களே அதிகமான பெர்சன்டேஜ் வந்து கிரிமினல்ஸாக தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு, அதெல்லாம் குறைஞ்சி இல்லை நான் வேலைக்கு போகிறேன், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் படம் எடுக்கிறேன், இல்லை நான் ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி ஒரு 2 பேர் மாறினா கூட நல்லது தானே. ஸோ அதுக்கான செகண்ட் சின்ன கொஸ்டின் தான். ரொம்ப நல்ல வாய்ஸ் வச்சுருக்கீங்க, ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் ரேடியோ ட்ரை பண்ணல? ரேடியோவா? ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களை எப்படி மார்க் பண்ணி அனுப்புனாங்களோ அந்த மாதிரி தான் என்னையும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், நான் காலேஜ் படிக்கும்போது ஒன்று ட்ரை பண்ணேன், பட்டு தாத்தா பாய் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் தமிழ் ஸ்கூலில். ஸோ நீங்கள் ஆனால் இந்த சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நீ தமிழ் ஸ்கூலான்னு. அவ்வளோ நல்லா இருக்கு, தமிழ் நல்லா இருக்குது. உண்மையாவா? ஆமாம் உங்களோட அந்த இரல வரல லகரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்து வீட்டில் பேசுனது மட்டும்தான், வீட்டில் எல்லாமே தமிழ் ஸ்கூல் தான். ஏன்னா எங்கள் அக்கா எல்லாமே என்னை மட்டும் சேர்க்கல, ஏன்னா எங்கள் அப்பா சொன்னார் எல்லாரும் சேர்த்துட்டாங்க, நீ வேறு ஸ்கூல் போய் படி. ஒரு பையனா நீங்கள்? ஆமாம், ஒரே ஒரு ஆம்பளை பையன், அதனால் நீ அந்த ஸ்கூலுக்கு போ, அப்படி கண்டிப்பாக மாறிடுவான்ற மாதிரி சேர்த்து விட்டாங்க அப்படின்னு. ஸோ பட் இருந்தாலும் பேசி முக்கியமாக எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது தமிழ் படம் தான். சின்ன வயசுலேருந்து 3 மணிக்கு அன்னாட ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் அம்மா கூட உட்காந்து தமிழ் படம் பார்ப்பேன். விசு படம், அந்த படம், இந்த படம் அப்படின்னு. கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோட்டை கிளின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நான் பார்த்து ஊறி போனேன் தமிழ் தான். ஸோ அதான் நானும் இதை நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச பங்கை அதுக்குன்னு நான் அப்படி சக்குன்னு காந்தி மாதிரிலாம் பேச மாட்டேன். என்னமோ எல்லாமே மற்றவங்களுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு. எனக்காகவும் செய்கிறேன், எனக்கு ஒரு ஃபேம் வரணும், எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு நானும் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் சில பல எக்ஸ்ட்ரா உதவிகள், சில சொந்த உதவிகள் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி சூப்பர் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். என்ன எங்கே போய் நிற்கிது பார்ப்போம். எனக்கும் அதான் சொன்னேன், சில 5-10 வருஷத்துக்கு எனக்கும் சில பல ஐடியாலாம் இருக்குது. எங்கே போய் நிற்குதுன்னு காலம் தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். நன்றி ப்ரோ. அண்ட் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைக்கிறேன் நம்ம பண்ணதுல ரீசனில் ரொம்ப லாங்கஸ்ட் எபிசோட்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியாது, அவர் கண்ணை அவ்வளோ நேரம் நோண்டிட்டு இருக்காரு. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இல்லை தூக்கமே வந்துருச்சு நினைக்கிறேன். இல்லை ஓகே, அப்படிங்க டீசெண்டாக அவர் ஒத்துக்க மாட்டார். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பேசிகிட்டே இருந்தார், நானும் பேச நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தோம். சில பேர்கிட்ட அப்படி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ப்ளஸ் அவங்க கேட்கும்போது நல்லா சொல்கிறாங்களா, நம்மளும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். நிகழ்ச்சி மாதிரி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு தைப்பிங்கில் பிறந்த ஒரு சின்ன பையன் ஒரு சினிமாவை அவன் லைக் பொழுதுபோக்க கூட இல்லை, அவங்களோட வாழ்க்கையோட
ஒரு அங்கமாக பார்த்து வளர்ந்த ஒரு பையன் பின்னால் வந்து இந்த சினிமாவை நான் என்னோட வியூவில் இந்த சினிமா எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து அதை இந்த மக்களை ஏற்றுக்கிட்டு யூவா வே யூவா டுடே அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இது சொல்லும் போது என்னமோ ஒரு நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் வழிகள் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஜேர்னி, பெரிய டிட்டர்மினேஷன் தேவை, வெறி தேவை அந்த இடத்துல வந்து உட்காருறதுக்கு அப்படின்னு. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த விஷயங்களெல்லாம் போய் இன்னும் நிறைய பேர்கிட்ட நீங்கள் மாஸ்டர் கிளாஸாக இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இல்லை மோட்டிவேஷனலாக ஸ்பீச்சாக கூட சொன்னீங்கன்னா அது போய் இன்னும் நிறைய பேர்கிட்ட சேரும், நிறைய கார்த்திக் சாமன் உருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தெரியல, அது நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. பெட்டராகவே உருவாங்க. ஆமாம் 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 கண்டிப்பாக. நம்ம என்ன சில நேரம் தூக்கி ஓடுறதுக்கு மட்டும்தான் அங்கே வேணும், அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு. சில நேரம் அதுதான் தேவைப்படும் அப்படின்னு. என்ன ஆல் தி பெஸ்ட் உங்களோட பிகேபி படத்துக்கும், என்ன உங்களோட 3 சொல்லு மட்டும் 3SM அதோட சீரிஸ்க்கும் வாழ்த்துக்கள். உங்களோட ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா ப்ராஜெக்ட் வாழ்த்துக்கள். எல்லா ப்ராஜெக்டும் நம்ம சேனலுக்கே வந்து மார்க்கெட்டிங் வந்தாங்கன்னா கூட நல்லது அப்படின்னு நடுவில் நானும் ஒரு விட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. என்ன ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா ஷோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து கண்டிப்பாக பிகேபி ப்ரீமியர் உங்களுக்கு கூப்பிடுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கேயும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, யுவராஜ் நானும் ஆக்சுவலி காலேஜ் மேட். ஓ ஆமாவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் நானும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பையன் பின்னால் இவ்வளோ பேர் நடிக்கணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க உண்மையாக காலேஜில் மிமிக்ரி அது இதுன்னு தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா ஜோவியில் ஃபன்னாக தொழில். கடைசியில் பார்த்தா நடுவில் சக்குன்னு போயிட்டு ஒரு பெரிய ஆக்டராக வந்துட்டாங்கன்னு. பட் குட் ஃபார் ஹிம், குட் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு. வெரி டிசிப்ளின்ட் கமிட்டட் ஆக்டர். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அவங்க நானே பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், மச்சி நீ காலேஜ் படித்த மாதிரிலாம் எல்லாரும் மச்சி வேறு மாதிரி இருக்க, சக்குன்னு செம்மையாக நடிக்கிற அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன். வெண்பா அப்பா சொன்னது அப்படின்னு. யா பட் யா என்ன ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் சாமன் வந்ததுக்கு. என்னை இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை இவ்வளோ நேரம் இந்த சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டு போயிருங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் நானும் பேசிகிட்டு இருக்கேன், அவரும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. கூடிய சீக்கிரத்தில் நான் திரும்பி உங்களை இன்னொரு எபிசோடு இன்னொரு கெஸ்ட்டோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் வணக்கம். நம்ம யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ஆக்ஷன். இதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரதில்ல. வேற யாரும் இருக்காங்களோ? ஒருவேளை தெரிஞ்சிட்டா? யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அவங்க இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. ஈஷா கட். I want to reach 1 million likes. So please sarapakarai.